என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை விட்டு அகலாமல் பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன் பிறப்புகளான ரசிகர்களுடைய உடன்பிறப்புகள் இந்த 23 வருஷமும் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், ராஜா அண்ணன் ஒருக்கா போனேன். என்னண்ணே உடம்பு ஆமாண்ணே, அவர் கையை பார்த்தேன், இது உங்கள் கையில் என்ன, என் வாழ்க்கை என் வாழ்க்கை. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இங்கே டிவியில் வேணால் போடலை, அதில் ஒரு டைப் இருக்கு போடலை, ஆனால் எனக்கு வர்ற நியூஸு அரசாங்க பஸ்ஸு, பிரைவேட்டு பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர், அது குட்டி ஏன்னா அம்புட்லையும் ஓடுவது இளையராஜா ராமராஜன் சாங்க தான் கேட்குறேன்னு சொல்லி அது சொல்கிறாங்க. காட்டில் போய் விடிய விடிய உட்காந்தா ரேஷன் கடைக்கு வருது, ரேஷன் கடையில் உட்காந்தா வீட்டுக்கு வருது. இந்த அணைக்கும் கூட வர வர மனசாட்சியே எல்லாம் போச்சுரா. புரிஞ்சுக்கங்க, எப்பொழுதுமே மக்களின் நாயகன் ஒரு சாமானியனாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால இந்த படம் இன்னமும் ஸ்பெஷலாக இருக்கும். பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம். நாயகன், வசூலின் நாயகன் ராமராஜன் சார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பாதி பேசிட்டீங்க, மீதியோ லியோன் இன்னும் பிச்சு போராடுத்துட்டீங்க. எனக்கு டைரக்டர் கிளியராக சொல்லிட்டார். எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அன்பு அண்ணன் வி மதியழகன் அவர் தயாரிப்பில் இணைத்து தயாரிப்பாளராக பாலசுப்ரமணியம் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீரும் சிறப்புமாக இயக்கி முடித்து இன்னைக்கு இந்த இசை அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மூலம் உங்களெல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்கூடியவர்கள் எல்லாருமே அருமையாக பேசுனாங்க. டைம் இல்லை, இதே மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடைசியில் பேசும்போது இப்படி தான் கொடுப்பான் பொதுக்கூட்டம், அது மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினார், ரொம்ப அருமையாக பேசினார். நான் பார்க்கும்போது பார்த்தேன் எல்லாம் பாடுவார், பட்டி நிறையா பார்த்துக்க லியோன் என்னென்னா என்ன அப்படின்னு என் மனசில் 20 வருஷம் ஒரு படம் நடிச்சோன்னு சொன்னார். நான் எப்படி 13 இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தோன்னோ அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு குறிக்கோள் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பேசுனாங்க. நக்ஷத்திரம் அருமையாக பேசினாங்க. அவர் சார் எங்கள் ஊர் பக்கம் எங்கள் மேலூர் தான். அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ், ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் தான் ஆக்ட் பண்ணார். தம்பி சிவா அருமையாக பேசினார். அது படத்தில் மருமையை, ஆனால் உண்மையில் எனக்கு எங்கள் அண்ணன் எங்கள் மகன் தான் அவர். அதுமாதிரி சவுந்தர் சார், விஜயமுரளி, தியாரிபுரம் குமார் எல்லாம் வந்திருக்காங்க. சியாமா வந்திருக்காப்புல. என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அருமை தம்பி MS பாஸ்கர், ராதாரவன் வர முடியலை, வேணா அவருக்கு உடம்பு சரியில்லை. இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அதுக்குரிய அண்ணன் டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள், அது ரஜினி சார் வச்சு எஜமான் பண்ணவர். சமீபத்தில் மறைந்த அன்பு அண்ணன் விஜயகாந்தை வைத்து சின்ன கவுண்டரை படத்தை பண்ணவர், அருமையாக பேசினார். இன்றைக்கி சங்கத்தின் எங்கள் டைரக்டர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார், வாழ்த்துக்கள். அது மாதிரி பேரரசு அவர்கள் அருமையாக பேசினார். பேரரசு அவர்களும் சாதாரண ஆள் இல்லை. தம்பி விஜய் வச்சொரு படம், திருப்பாச்சி 2 படம், சிவகாசி, அஜித் குமார் வச்சு பண்ணியிருக்காரு. நானே சொல்லுவேன், பேரரசா என்ன சார் நீங்கள் விட்டு இவ்வளோ பெரிய படம்லாம் கொடுத்தீங்க, பெரிய இதை வச்சு கொடுங்க சார் படத்தை சொல்லியிருக்கேன். அது மாதிரி அன்புமணி சார், இன்னும் சொல்ல போனால் அண்ணன் டெம்பிள்ஸ்ரீ குமார் அவர்கள் கொஞ்சம் மலைப்பை ஏற்று வந்து மேலே தோண்டி இதுதான் எனக்கு முதல் மேலே சொன்னார். எங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஷூட்டிங்க்கு. அவருக்கும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றபடியும் இங்கே திராக கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை விட்டு அகலாமல் பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும்
என் உடன் பிறப்புகளான ரசிகர் உடன்பிறப்புகள், இப்போ இந்த டெய்லர் ஓடிச்சு பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, சொன்ன மாதிரி 100% இது சாத்தியமே இல்லை. ஏன்னா 2010 நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட்டுங்கிறது மிகப்பெரிய விபத்து. மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கேன், நானே டயலாக் எழுதியிருக்கேன். ஆனால் நானே அதை மாட்டிட்டேன். ஓட்டுன டிரைவர் ஸ்பாட் அவுட் அந்த ரியூனியனாக சொன்னார். ஸோ அதிலிருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேன்ன்றது அது உலக அதிசயம்தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல், இந்த தமிழக மக்களின் வேண்டுதல், பிரார்த்தனை, என் தாய்மார் லட்சுமி அன்பு டயட் சார் வரமா இங்கே வந்துச்சு ஓட்டலாம், இங்கே கூட்டம் நீங்க பாட்டினான். என்னை பார்க்கணுன்னு 10-15 வருஷம் வெயிட் பண்ணதான். சாமியும் பார்த்துட்டேன்னு இருக்குது. சந்தோஷம், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 2 மணி நேரத்துக்கு தான் நான் சொன்னேன். சொல்ல மாதிரி எந்த ரசிகர் மன்றங்களுக்கும் நான் எதுவுமே செய்கிறதில்லை. ஆனால் எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு என்ன பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி இந்த விழா நடப்பதற்காக டைம் முடிஞ்சு வருச்சு. நாளைக்கு அடுத்த ஷோ பண்ணவங்க. இது வந்து கமலா தேட்டர், எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர். நம்ம தொகுதி திருச்செந்தூர் தொகுதி, திருச்செந்தூர் முருகன் அருளால படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. என்னவோ படம் பாரு, படம் பார்த்துருவோம். எனக்கு திருப்பி நடிக்க வச்சு, ஆனால் டயட் சொல்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டோரி ரைட்டர் கார்த்திக் குமார் அவர் உண்மையில் நல்ல சப்ஜெக்ட். ஆனால் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேற. அந்த படத்தில் ராமராஜன் போடலாம் நினைத்த அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஷுக்கும் நம்ம மேலே ரொம்ப சிரமம். ஆனால் அவன் சொல்லும்போது சில மாறுதல் பண்ணான். ஆனால் டைரக்டர் அழகாக ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்போ நடிக்கிறோமா போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, என்னைக்கும் பொருந்துற மாதிரி, நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் படம் சூப்பராக எடுத்திருக்காரு. ஆனால் இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். என்ன குறை என்பது எனக்கு தெரியும். அது சிவாகட்டும் அவர்களாகட்டும் அருமையாக நடித்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அருமித்த அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜாவும் எனக்கு என்ன மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுறது. கொரோனாங்கிற காலம் 3-4 வருஷம் வீட்டில் போட்டுருச்சு. ஆக்ஷனுக்கு அப்புறம் 6 வருஷம் வீட்டில் வந்துருச்சு. அதனால் என்ன மைனஸ் தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டாக்டர் கேட்ட மாதிரி, மைய சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என் ரசிகர்கள். நீங்கள் விளம்பரமே கொடுக்க வேணாம். ராமராஜன் படம் ரிலீஸ் சொன்னால் பார்க்கறதுக்கு நீங்கள் லட்சம் பேர் இருக்கான். அது படம் எப்படி பார்த்துருவாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய கதை, அந்த ஸ்கிரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை. அருமையான திரைக்கதை, அருமையான வசனம். இன்னைக்கு நம்மளை சொல்லாமல் கூட நைஸாக தள்ளிட்டார் 3 சாங்கையும். நானே கேட்கல, எனக்கு அனுப்பி அக்காவை அனுப்பிச்சு பார்க்குறேன், என்ன சாங்க விட்டீங்க அப்படின்னு 3 நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கிளைமாக்ஸ் சாங்கில் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. பாருங்கள், இந்த படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வாழக்கூடிய நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யாரும் மறக்க முடியாது. இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், ராமராஜ் சொன்ன உண்மையாக பொய்யன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு ஒன்றும் என்ன மனசு ஏன் எனக்கு ரொம்ப டல்னா, எனக்கு ராஜான்னு வருவார் நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்கிறாங்கன்னா இந்த 2000 இன்னைக்கு வரைக்கும் 3 படம் தான். ஒன்று சீரி வருங்காலை, ஒரு 54 வாரம் 5 ஆகம் கொடுச்சு, பொன்னாரம் போகல, மேதை போகல. ஆனால் இந்த 23 வருஷமும் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், ராஜா அண்ணன் ஒருக்கா போனேன். என்னண்ணே உடம்பு ஆமாண்ணே. அவர் கையை பார்த்தேன், இது உங்கள் கையில் என்ன, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை. இன்னைக்கு எங்கேயோ பார்த்தாலும், இங்கே டிவியில் வேணால் போடலை, அதில் ஒரு டைப் இருக்கு போடலை. ஆனால் எனக்கு வர்ற நியூஸு அரசாங்க பஸ்ஸு, பிரைவேட்டு பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர், அது குட்டி ஏன்னா அம்புட்லையும் ஓடுவது இளையராஜா ராமராஜன் சாங்கை தான் கேட்குறேன்னு சொல்லி அது சொல்கிறாங்க. ஸோ லியோனியன் ஆகாஷ் சொன்னார், பாடி காமிச்சார். நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு சங்கடம். ஏன்னா அண்ணனுடைய பொண்ணு தவிர 2 மாதம் தான் ஆகும். இந்த படத்தை கிளைமாசம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். நான் ரொம்ப சங்கடப்பட்டு கூப்பிட்றதுக்கு. ஏன்னா அவர் மகளை இழந்து 2 மாதம் ஆக போகுது.
எனக்கு வந்து ஒரு சங்கடமாக பேசும். அவரை வைத்து பேச நினைச்சேன். அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன், நான் பேசுகிறேன், ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால், கேஎஸ் ரவிக்குமார்ன்றவர் என்னன்னா ராஜாராஜன் அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர், ராம்தாஸ் அவர் இறந்துட்டார், அமர் ஆகிட்டார். அந்த படம் நான் ஹீரோ, கௌதமி ஹீரோயினி. ஆனால் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ண கேஎஸ் ரவிக்குமார். அங்கே நான் புள்ளி பார்த்தேன். நான் அசிஸ்டண்டாக 40 ரூபா ஒர்க் பண்ணியிருக்கேன், 5-6 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்டுப்பாய் வேலை செய்கிற எல்லாம் செஞ்சார் கேஎஸ் ரவிக்குமார். நான் பார்த்தேன், என்ன அசோசியேட் டைரக்டர்ன்றாங்க, நமக்கு தெரியுமே, எல்லா வேலையும் இழுத்து படிச்சுறாரு, சூப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு. பிற்காலத்தில் வரும்போது படம் ஓடிச்சு, ராஜாராஜன் கரகாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு. கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகி அது 484 ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊழல் அந்த 8 படமும் 100 நாள் கிட்ட கொடுத்தோம். ஒரே என்னுடைய ரசிகர்கள்லாம் தெரியும். உங்களால் இது வந்து கடவுளுடைய பிராப்தம், என் பிராப்தம் இல்லை. மதுரையில் இருந்தால் அண்ணன் உட்கார்கார் டெமிஷன், மதுரையில் நடன தேட்டரில் 385 நாள் விடம் பெட்டி மிந்தியுமே பிள்ளைல கியூப் கிடையாது. அப்போ பெட்டியை குடு அரிக்கிறான் போட்டுட்டா ஷிஃப்டிங்கில் 100 நாள் 500 நாள் ஓடிய படம் கரகாட்டக்காரன். விருதுநகர் 147 நாள், தேனி 147 நாள் ஓடி இந்த படம் கிடையாது. தினசரி 3 சனியே இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சக்கூடிய அளவுக்கு எனக்கு இசையமைத்து கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னார், ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்களா, நீ பாட்டே இல்லாமல் படம் நான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணார். அப்போ என்னென்னா, உனக்கு நான் பாட்டு பாட ரெடியாக இருக்கேன், சூப்பர் பாட சென்பை மெசர் என்ன பாட்டுறான்னு நீ கூட சொன்னார். பாட்டுடைய கதைகளோட நான் அழுத்தம் இல்லை. இருந்தாலும் எனக்கு இவங்க கதை சொல்லி போனதுக்கப்புறம் சரவண சுப்பையா சாருங்க போயிட்டார், அவன் நல்ல மனுஷன். அதுதான் அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்டில் பேசுவார், இஷ்டோ நரி போவார் சாமானியம் சொல்லுவார், நல்லா பேசினேன். இப்போ ராஜனை சொன்னார், ஏன்னா நீ பாட்டே எல்லாம் படம் கொடுத்துருக்க, நீ கூட பேசும்போது அதான் சொன்னார், எவ்வளவோ பாட்டுகள் இந்த பாட்டில் கொடுக்க வழி இல்லை, என் ஜோடி இல்லை. சொன்ன மாதிரி டீசலில் பேசினேன், எல்லாம் நல்லா பண்ணாங்க, நமக்கு ஜோடி கொடுக்கல. ஒருத்தன் கத்துறான், இனிமேல் ஜோடியாக நடித்தா தொலைச்சிருன்ட்டானே. அவனுடைய ஃபீலிங், வேறு என்ன பண்ண முடியும்? அவன் ஜோடி இல்லை தவிர்த்து நான் இன்ட்ரோவில் கதை சொல்லி முடித்த உடனே கை கொடுத்தேன், பரவாயில்ல சார் ஜோடி இல்லை தப்பிச்சுக்கிடுவோம். எனக்கு ஜோடி யாருன்னா MS பாஸ்கர், ராதாரவின் தான். சரி போயிட்டு போ, ஒரு படம் தியாகம் பண்ணிட்டு போ, விடு என்ன போகுது. இப்போ கூட ராஜா நான் சொன்னேன், நீ 6 பாட்டு 8 பாட்டு சுச்சுவேஷன் கொண்டு வா, நான் பண்ணி தரேன்ட்டார். பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு. இப்போ டைம் ஒரு 5 நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அதை நம்மளாம் பெருமைப்பட வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை, அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பாளரும் பெற முடியாது, இதுவரையும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. அவர் சாதாரண மனிதன் அல்ல. ராஜானுடைய தாயார் சின்னத்தாய் அம்மா. சின்னத்தாயின் படம் வந்திருக்கு, பாட்டு வந்திருக்கு. அந்த சின்னத்தாயம் அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்க, அமர்னு சொல்லுவார், அப்படி பாடுவாங்க அவங்க. அதைத்தான் பிற்காலத்தில் வந்து 1000 தாமரை உடனே போட்டிருக்காங்க. ராஜானுடைய அம்மா ராசையான்னு பேர், அவர் பேர். அந்த அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ராசையா என் மகனே, ராசையா வாயா வந்து இசையா உட்காரியா, வா உன் ராகங்களை பூவ இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேர் ராசையான்னு வச்சுருப்பாங்க போட்டு. அவர் தம்பி இன்னைக்கு எங்கேயமர் அண்ணன், ஆனால் அவர் பேர் அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்தில் அமர் சிங்கு கூட பாடு எழுதி கொடுன்னு சொல்லி 2 மகனை உருவாக்குறது தாய், அந்த சின்ன தாயம். இந்த 2 பேரையும் மெட்ராஸ் அமிச்சோம்னா இவன் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணன் ராஜான அண்ணன் அமரர் R.D. பாஸ்கரன் தான் 3 பேர் வர்றாங்க மெட்ராஸ்க்கு. நம்ம கிராமங்களில் நம்ம ஊர்லாம் தெரியும், அண்ணனுக்கு தெரியும், ஒரு வீட்டில் 2 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க இருப்பாங்க. எல்லாம் நீ வருஷம் ஒருத்தர் மட்டும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி அரேபி, குவைத் போயிருக்கலாம். இப்போ இந்த அம்மா இங்கே இருக்கிற 3 பிள்ளை வந்து காலை கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே என் பையன், சாப்பிட்டானா, தூங்குனானா, சம்பளம் வாங்கினா, என்ன பண்ணுவான் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் 3 ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவான இசையமைப்பு ஆகியிருக்கின்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல, தெய்வத்தாய். தெய்வத்தாய்
பெருமைப்படுவோம் தான் பயங்க எப்படி இசையப்புறம் ஆகிடுவாங்க. உலகமே பேசக்கூடிய அளவு. நீ டிவியை பார்த்தா அவர் பேர தனியாக வச்சால் ஓடிட்டு மேஸ்டர் இளையராஜான்னு முடியுமா? பெருமை. தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உறவு எல்லாம் என் ரசிகெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணா நீங்கள் பாடுற மாதிரியே பாடுறாருனே அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜானே பாடினா நீங்கள் பாடுற மாதிரியே இருக்குண்ணே. ஒரிஜினலாக கேட்குறேன். இதில் கூட பாட்டு போட்டுருவார். டேரக்டர் சொன்னார் அவருக்கு துடி எனக்கு நல்ல, ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம், நானும் மதுரை மாவட்டம். இன்றைக்கி தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம். ஆனால் கிளம்பும்போது நாங்கள் மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர், அவங்களுக்கு பண்ண வரோம். அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் 2022 டிசம்பர் 30 முடித்தோம் மதுரையில். மறுநாள் கிளம்ப 1ஆம் தேதி போன வருஷம். ராஜா நாங்கள் இருக்காரன்னு நியூஸ் வருது. மேனேஜருக்கு ஃபோன் கேட்குறேன், அண்ணன் இருக்காங்களா? அப்படி ஆமாப்பா. அண்ணன் பார்க்கணும். அண்ணன் இங்கே பசுமடையே நாங்கள் இருக்கு மாட்டுத்தான் டெம்பிள் சுட்டியில். இல்லைண்ணே வேணாம் நான் என்னென்னு கேட்டேன். வருஷம் பிறப்போ பார்த்துறாண்ணா. இல்லை அண்ணன் 5 மணிக்கு மீனாட்சி அம்மனுக்கு போகிறார். சரி விட்டுருங்க, அண்ணன் ஆன்மீகம்னா கரெக்டாக இருப்பார். 5 o'clock 5 o'clock இருப்பாருன்ட்டு போகலை. நான் மெட்ராஸ் பார்த்துக்கிட்டே அப்படின்ட்டு அவர் மீனாட்சி அம்மன் போகிறார். ஏன்னா ஒரு ஆன்மீகம், ஒரு தெய்வத்தன்மை. அவர் பாடுற பார்த்தீங்களா தத்திவா வாய்ஸ். அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியல. அப்படி ஒரு மகிமை. மீனாட்சி அம்மன் போகும்போது நான் யோசித்தேன், அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்தில் அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அருமைக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்திலே அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி வழங்குறாங்க. அந்த அன்னை எப்படின்னா, மீனாட்சி அம்மன் வலது தொழில் இருக்குமே பச்சை கிளி, அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்ன கிளி என்று முதல் படம். இன்னைக்கு வரைக்கும் படம் பேசப்படுகின்றது. அதில் பாடுற பாட்டு மகுடி வச்சா பாம்பு ஆடும். அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் பார்த்துருக்கோம். மகுடி வச்சா பாம்பு ஆடும். ஆனால் அண்ணன் இசைஞானி இளையராஜா 6 மணி வாசிச்சா பாம்பே நடுங்கி போச்சு. இன்னைக்கு வேணா மும்பை இருக்கலாம், அன்னைக்கு பாம்பே நடுங்கி போயிடுச்சு. தமிழ்நாட்டில் இந்தி மோகம் ஒழிஞ்சிச்சு. சந்து பொந்தெல்லாம் இசைஞானி இளையராஜன் பாட்டா ஒழித்து கொண்டே இருந்தது இன்னைக்கு வரைக்கும். அது ஏதோ ஒரு சுகம், ஏதோ ஒரு சுமை. நம்ம கஷ்டப்படும் போது கேட்போம், சந்தோஷப்பட்டு கேட்டோம். அப்படி அருமையான ஒரு இசையமைப்பாளர் கிடைத்திருக்கிறது. அது எனக்கு ரொம்ப பெருமை. ஆனால் அவர் சொன்னால் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் டைரக்டர் சொன்னார் விஜயகுமார் சாரும் கரகாட்டக்காரன் அது மாதிரி. ஆனால் எனக்கு இந்த சாமானியன் வெகு நாட்கள் 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்ல போன டைரக்டர் ரொம்ப ஹெவி ஹார்டு ஒர்க்கர். நான் ஏன் ரவிக்குமார் சொன்னேன்னா, அவர் ரவிக்குமார் சார் ஒர்க் பண்ணும்போது அசோசியேட் டைரக்டராக அவளை வேலை செய்யும்போது நோட் பண்ணி வச்சேன். அப்புறம் பின்னால் ராஜகரன் கேட்கும்போது நீங்கள் அவரே டேரக்டர் போடுவேன், இல்லை உங்கள் பேரை போட்ட பிஸ்னஸ் ஆகணும்னு. அப்போ நீங்கள் அசோசியேட்டை கூப்பிடுங்க அவரை. ரவிக்குமார் ஒத்துக்கிட்டா நான் டைரக்ஷன் பண்ணி நடிக்கணும்னு 10 மணிஷம் பண்ணோம். அதில் 15 days ஒர்க் பண்ணார் ரவிக்குமார் சார். போயிட்டார். இன்றைக்கி அவர் ரஜினி சார் வச்சு கமல் சார் வச்சு மிகப்பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஏன்னா அவர் அப்போவே பார்க்க ராஜா இல்லை. அதான். ஆனால் திருப்பி இந்த படத்துக்கு வரும்போது அவர் எனக்கு தந்த மரியாதையை நினைத்து, சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகலை, இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னு நினைக்க வைத்தவர் அருமை டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார். அந்த உழைப்பை அருமைக்குரிய ராஜேஷிடம் பார்த்தேன். வெரி குட் மேன். ஏதோ நடிச்சோமா டைரக்ஷன் பண்ணமா போனோமா அப்படி இல்லாமல் தொடர்ந்து தயாரிப்பா மெதுசரும் சரி, பாலாவுக்கும் சரி, சரி எந்த சிரமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அருமையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சது படம் வந்துருக்குன்னா அதுக்கு முழு ஒரு உழைப்பு தான். பேசிக்கிட்டே இருக்காரு. எப்போ ஃபோன் அடித்தாலும் பேசிக்கிறேன். யார்கிட்ட பேச அவர் டெக்னீஷியன் பேச பேசுங்க. கேமராமேன் அருள் சார் சூப்பராக போடும். ஒரு தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அருள் சார், எடிட்டர் கோபி சார், ஃபைட்டர் மிரட்டல் சிவா, வாங்க கேமராமேன் சார், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் சிவா. ஒரே ஒரு ஃபைட் இருக்குதுல்ல, ஃபஸ்ட் ஹாப்பில் ஜோடி இல்லை. நான் டீசல் வருத்தப்பட்டேன். இந்த ஒரு படம் போனால் போயிட்டு போகும். நான் அடுத்த படம் கேட்டேன், பிடிச்சி கேட்டேன், ஜோடி வேணும். ஜோடி மட்டும் இல்லை, பாட்டு வேணும். ஜோடி பாட்டு வேணும். எங்கள் அண்ணன் ரெடியாக இருக்கார் ராஜா போடுறதுக்கு. மாங்குயில் பொங்கல் மாதிரி ரெடி எடுத்து வச்சுக்காரு. அதனால் கேட்டால் இல்லைன்னா கண்டிப்பாக போடுவோம் அப்படி. அதனால் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த படம் கொண்டு வரும்போது பாட்டை கொண்டு வாயா, கீழே நிறைய சுச்சுவேஷன் கொண்டு வா, போடுறேன் உனக்காக பண்ணினார். அதனால் இப்போ அடுத்த படம் என்பதுக்கு நிச்சயமாக 6 பாட்டுடன் இவர் டைரக்ஷன் வரும், 8 பாட்டுடன் இவர் தயாரிப்பு வரலாம். மிகப்பெரிய படமாக அமைவதற்கு அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இன்னைக்கும் அது மாதிரி அவர் வெற்றி தயாரிப்பார், நடிகரும் ஆயிட்டாரு. சொன்னானே வெற்றி தயாரிப்பார், வெற்றி நடிகரும் ஆயிட்டாரு. உண்மையிலே சொல்றேன், சாமானியன் அந்த டைட்டிலுக்காகவே நான் ரொம்ப போறேன். ஆகா அந்த டைட்டில் எப்படி நடிச்சாலும்
அதே மாதிரி சாமானியன் டைட்டில் வச்சு எல்லாரும் நல்லா அழகாக பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை. என்ன சொல்லுவாங்க, சட்டியில் தானே அழக போகும்போது நமக்கு அந்த இருக்காது. அது எதேச்சியாக வாழ்ந்தாச்சு. இன்னொரு விஷயம், பாட்டுக்கள் எல்லாம் கேட்டீங்க. எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடல, எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போடல, அந்த ஹீரோ போட்ட மாதிரி இந்த ஹீரோ போடல, இப்படித்தான் ராஜா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறான் எல்லாரும். ஆனால் அப்படி நான் கூட ஆச்சேன், ரஜினி சார் போட்ட பாட்டு மாதிரி எனக்கு போடலையே. ஏன்னா முரட்டுகளில் பொதுவாக எம்என்எஸ் தங்கம்னு ஒரு பாட்டு போதும், ஒரு பாடத்துக்கு ஒரு சொல் போதும், ஒரு பாட்டு போதும். எனக்கு போடலையே நினச்சேன். ஆனால் சொர்க்கமே என்றால் நம்ம படிக்காம ஒரு பாட்டு போதும் எனக்கு. சிங்கப்பூரில் போய் வேட்டி கட்டி நடித்த ஒரே நடிகன் இந்த ராமராஜ். வெளிநாட்டில் சிங்கப்பூர், தாய்லாந்து, வெளிநாட்டில் ஒரு பாட்டுக்கு அது மாட்டு ஓட்டி கொண்டு வந்து பிளான் பண்ணோம். ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டேன்ட்டான். அப்போ அமர் எங்கள் சொன்னார், மாட்டு வண்டி கொண்டு வரணும், வெயிக்குட்டினேன் இப்போ சிங்கப்பூரில் மாட்டு ஓட்டி ஓப்பண்ணேன். நாட்டு அளவுட்டான் ஃப்ளைட்டில். அதனால் வேட்டி சட்டை கிடச்சோம். எல்லாரும் கோலாலம்பூரில் முழு படம் முடித்தாலும் கோவூர் வந்து கோசை கொடுப்போம், அதான் இயற்கை. ஆனால் அமரன் என்ன பண்ண தெரியுமா, இங்கே நடக்கிற சாங்கை அங்கே எடுத்து சிங்கப்பூர். இங்கே கிராமத்தில், நம்ம கிராமத்தில் இருக்கிற கதையை சாங்க அந்த தானா வந்து அந்த நானும் கௌதம் போடுங்க, அது இங்கே நடக்கிற நடைமுறை சாங்கு. ஆனால் அதை சிங்கப்பூர் எடுத்தார். என்னன்னு இது, வெளிநாட்டில் நம்மளும் மேட்ச் பண்ணுவாங்க, நம்ம கிராமம் இங்கே இருக்கிறேன், அதனால் அப்படி இருப்பீங்கன்னு. அது மாதிரி சாதாரண இடத்து போல ஊருக்கு வந்து அமரன் இப்போ வர முடியல. அமரன் வரதா இருந்தால் அவருக்கு நிறைய ப்ரோக்ராம், இன்றைக்கி நிறைய ஃபங்க்ஷன்னால இந்த சூழ்நிலையும் இப்போ சரியில்லை, பேச முடியாது. ஏன்னா டைம் ஆகி கொண்டு வைக்கிறது, ஏன்னா அவங்களுக்கு தேட்டர் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தேட்டரை நான் என்றைக்கு மறக்க முடியாது. என்னுடைய முதல் படம், நான் கதான நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம். முதல் படம் நம்ம ஊர் நல்ல ஊர். இங்கே ரிலீஸ் ஆனாலும் நான் நடித்த ஹீரோவான படத்தை இந்த கமலா தேட்டரில் தான் நூன் ஷோ பார்த்தேன். அப்பொழுது உரிமையாளர் இருந்தவர் அவருடைய தாத்தா, எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்த அப்புச்சி சிதம்பரம் செட்டியார் அவர்கள். இந்த திரைப்படத்தில் திரையிடும் போது அந்த ஹீரோ வந்தால் அவர் மாதிரி மதிப்பு மரியாதை ஒரு சிறப்பு செய்ய வேறு எந்த சினிமாவும் உரிமையாலும் கிடையாது. அப்படி ஒரு அருமையான அற்புதமான மனிதர். அவர் மறைந்து விட்டால் நாங்கள் போக முடியாமல் போச்சு. இருந்தாலும் அவருடைய புதல்வர்கள் வள்ளியப்பன் நாகூர் பேசினாலும் அவருடைய கணேசனுடைய பையன் அருமைக்குரிய விஷ்ணு கமல் அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியை குறிக்கிறேன். நீங்கள் இது ட்ரெய்லருக்கும் மீசி கொடுத்துருக்கீங்க. இல்லை, இதே தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகணும், நான் இங்கே வந்து பார்க்கணும். அந்த படம் நிச்சயமாக பெரிய படம். ஆனால் 100 நாள் சொல்லிக்கலாம், இப்போலாம் கிடையாது. ஒரு சைபர் அடிச்சிருக்கு, 10 நாள் தான், 10 நாள் மொத்தமாக குடிச்சிடுறான். அப்போ 100 நாள்னா 5 புரிண்டு 6 புரிண்டு 7 புரிண்டு போடுவோம். ஒரு எம்ஆர் மாதிரி ராமநாதபுரம் அவர் ஓட்டுறேன் இருக்காரு. 100 ஓட முடியாது, ஓட்ட முடியாது. போட்டுக்கா கண்டிப்பா கேட்பாங்கல்ல, கேட்பாங்க. 10 நாள் 100 நாள் ஒன்று பண்ணுறேன். பெரிய வெற்றி படமாக இருக்கு நிச்சயமா. பொறுத்த வரையும் சொல்கிறேன், என்னுடைய மனசில் வர்றது இந்த படத்தை சாமானியம் படத்தை சத்தியமாக சொல்கிறேன், என் பெத்த தாயிரி சொல்கிறேன், ஆம்பளைங்கள் அழுகக்கூடிய அளவுக்கு அற்புதமான படத்தை இயக்கியிருப்பது அருமைக்குரிய டாக்டர் ராஜேஷ் அவர்களும் அந்த படத்தை தயாரித்த அருமைக்குரிய அந்த மதியம் அவர்களும். வாங்கினே ஓடி எப்படிலான்றீங்க ஏங்க உமாபதி இவா நீ காசை தர மாட்டேன் சிரிக்கப்படுங்க. இவதான் கேசியர், என்ன ஒரு பாலை பிடிக்கிறதுக்கு நம்ம வெளியே கிடைக்கும். அதுங்க அவங்க பார்ட்னர் தம்பி பாலா ரொம்ப, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வச்சு பண்ணலாம் நினைச்ச அந்த மனசு இருக்கே, இது யாருக்கும் வராது. அவ்வளவு தைரிய மனசு யாருக்கு வரும்? கதை, இந்த கதைக்கு ஒரு போடலாம் அப்படின்னு போட்டு உண்மையிலே சொல்றேன். இந்த படத்தை நடிச்ச மிக பெருமையா நினைக்கிறேன். படம் சில குறைகளுக்கு நல்லா தெரியும், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே மதிசார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இதை புறமாக இயக்கிய தம்பி அன்பு அண்ணன், அது எங்களை பார்த்தா எனக்கு அழகப்பன் சார் மாதிரி இருக்கிறார். இதே கமலா தேட்டர் நம்ம நல்ல ஒரு ரிலீஸ் ஆன என் குருநாதர் அழகப்பன் சார் அவர் மாதிரியே இருக்கார். அற்புதமான டைரக்டர். என் குருநாதர் டைரக்டர் ராமநாதன் சார், என் குருநாதர். டைரக்டர் பேரரசருடைய குருநாதரும் டைரக்டர் ராமநாதன் சார் தான். நான் பிறந்தது ஒக்கூர் பண்ணு, அவர் பிறந்த நாட்டரசை ஓட்ட 4 கிலோமீட்டர் வித்தியாசம் அவருக்கும். அது மாதிரி பேர் சொல்ல மாட்டேன், தம்பி விஜயமுரளி சவுந்தர் அவர்லாம் பத்திரிகை சங்க தலைவர் சொல்ல வேகத்தில் மறுபடியும் கோச்சுக்காத. அதை நம்ம பார்த்து மண்ணுக்கு தப்பு பண்ணும்போது அவங்க மாமனார் தான் பிஆர்ஓ. அடுத்து மருதானிக்கு வந்து பாரத சொந்தப்படுத்துக்கு அவர் தான் பிஆர்ஓ போட்டு அடுத்து மின்தொழி பிடிச்சி ஆக்கி விட்டான். இதை நம்மளாம் வந்து செய்வோம், இல்லாத இருக்கு அவ்வளவுதான். சில்லு பாண்டியன், அப்புறம் டப்பிங் கிங் குணா பயங்கரமான ஆள்.
அருமையாக வேலை வாங்குவார், பேச வச்சு அவர் அப்படி ஃபுல்லாக அப்படி கட்டுவார். எல்லாருமே சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. அதனால் எந்த விதமான குறையும் இல்லை. படம் நிச்சயமாக நன்றாக வந்திருக்கின்ற படம் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அதுவும் குறிப்பாக எனக்கு சொல்லவே தேவையில்லை, தாய்மார்கள் படத்தை பார்த்தா மனசால ஃபீல் பண்ணி இதுதான் ராமராஜன் படம், இதுதான் சொல்கிற அளவுக்கு இருக்கும் என்பதை உத்தரவாகவும் செய்கிறேன். இது விளையாட்டுக்காக சொல்ல, இதுக்காக சொல்லலை, அது கவலை இல்லை. ஆனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நான் 4 சீன் அடித்தா போய் வந்த மேலூர்லேருந்து இங்கே இன்றைக்கி 45 படம் ஹீரோ, 44 நின்றுச்சு. நான் யோசிச்சிருந்தேன், ஏடா 144 போட்ட மாதிரி 44 நிற்கிது, நகர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி பண்ணுறது 45 அப்படின்னு யோசித்தேன். சரி, ஒரு படம் வந்துச்சு, மாரி 2, தனுஷ் ஆக்ட் பண்ண படம். அதோடைய அசோசியேட் பிரவீன் கதை சொன்னார். சொன்னேன் ஓகேன்ட்டு. அப்போ மார்ச் மாதம் 2020 மார்ச் மாதம் 24 25 அட்வான்ஸ் கொடுத்துருவோம். சரி, இந்த படம் பண்ணிடுவோம் வித்தியாசமாக. கரெக்டாக 25 அட்வான்ஸ் வாங்க போகிறேன், 20 ஊரடங்கு போட்டேன் கொரோனாவில். எனக்கு சொல்கிறது சொல்லிச்சு பாருங்க, அவ்வளோ முடிஞ்சு அப்படியே தெளிவு. ஆனால் கரெக்டான நேரத்தில் சிங் பண்ணி கதை சொன்னாங்க. சாமானிய திரைப்படம் மிக பிரமாதமாக இருக்கிறது. உண்மையிலே ராஜானை பாட்டு உண்மையிலே நீங்கள் பாட்டு கேட்டு பாருங்க, கேட்கத்தான் ராஜானை பாட்டு சூப்பிட்டாங்க. கரகாட்டக்காரன் படம் இங்கே நான் பார்த்தேன், மூவி படத்தில் ப்ரீவியஸாக போட்டோம். மூவி படத்தில் ப்ரீவியஸ்க்கு முதல் நாள் அங்கே எல்லோரும் பார்க்குறாங்க கரகாட்டக்காரனை. இன்டோர் அடிச்சு எல்லாம் டீ ஷர்ட் வந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் சுரேஷ்காந்த் ஒன்று கேட்டாப்புல, என்ன இப்போ ஒருத்தரும் சிரிக்கலை அப்படின்னாப்புல கரகாட்டக்காரனை. நல்லா கேட்டுங்க, இடவேளை வரைக்கும் யாருமே சிரிக்கலை அப்படின்னு என் அண்ணன் பையன் கேட்குறாப்புல. இங்கே சிரிக்க மாட்டாங்கப்பா, சிரிச்சா விலை ஏற்றி விடுவாங்க. அதனால் நீ நான் கிருஷ்ணவனியோ கமலாக பார்க்க போய் பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டாக பின்னி எடுத்து படம் எடுத்து விட்டாப்புல, கட்டி உருண்டாப்புல. மிகப்பெரிய ஜாமாச்சு. அது மாதிரி என்ன சாமானியம் படம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அழகாக சொன்னார் லியோனி சார். எல்லாம் பேசினா கூட அந்த வட்டிக்கு வாங்குறது போகிறதெல்லாம் சொன்னார். அது மாதிரி நம்ம கடக்கிற சம்பவம் இன்னும் சுதாரிக்கிற ஒரு சம்பவம், அருமையான சம்பவம். சம்மணியன் அந்த வெற்றி படமாக ஆக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும், அவர் கோட்டையிட்டும் தண்டபணி ராஜபாண்டியவர்களுக்கும், கதாசிரியர் கார்த்திகுமார், பாலா, சதீஷ், குணா, சார், வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் என்ன கூட்டம்? ஆக்சுவலாக நான் வந்து 87 எனக்கு மேரேஜ் ஆகிட்டு, எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலைக்குள்ளே நான் போகிறேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து போகிறேன். அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல, திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல, அவ்வளோ கூட்டம். என்னப்பா ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகிருக்கா எங்கேயாதுன்னா இல்லை சார், சென்ட்ரலில் ஊர் பூரா கூட்டம், திருவண்ணாமலை பூரா கூட்டம். அதாவது இதுக்கு வருமே அந்த அண்ணாமலை ஜோதிக்கு வரா மாதிரி. என்னன்னு கேட்டால் ராமராஜன் சார் மீட்டிங் அப்படின்னு, அப்படி ஒரு கூட்டம். அப்படி அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மறக்கலை. அது என்றைக்குமே இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை, ஐயோ நான் பயந்துட்டேன் சார், அவருக்கு இருந்த மாதம் அந்த ஓப்பனிங்கில் அந்த இதுவோ கலெக்ஷனை பார்த்துட்டு பயந்துட்டேன் சார். ஐயோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை, இப்போ முன்னாடி போயிட்டுருக்காரு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன் தான். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று பெரிய டீம் இருக்கும். அவருடைய பசங்க எடிட்டர்ஸு, அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடிட்டர்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள வந்து பாஸ்கர்னு எடிட்டர் பாஸ்கர்னு. அங்கே தான் பாரதிராஜா சார், கே ரங்கராஜ், அப்படி எல்லாம் வரும்போது சாரும் வருவார். ராம்நாராயண் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட்டாக இருந்து இவர் டைரக்ட் பண்ணியிருந்து எல்லாமே இவரை பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா அவர் துடிதுடிப்பாக அப்படி இருப்பார். அவர் இளைஞன் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வார். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார், தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணார். பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில், எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார். அந்த மாதிரி அப்படி எல்லாம் நான் பார்த்தேன் அவரை. நான் வந்து
ஒரு 10 வருஷம், தட் இஸ் 1981லேருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக 89 வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, இல்லைன்னா அப்புறம் 4 வாரம், அதுக்கப்புறமா 25 நாள், அதுக்கப்புறம் 50 நாள் ஆண்களை நம்பாதே அப்படி போயிட்டு இருந்த போது எனக்கு முதல் வந்து ஒரு வெற்றி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா ராஜா தான். அந்த ராமதாஸினுடைய 2வது படம். அது ஒரு டைரக்டர்கிட்ட 2 படம் ஒர்க் பண்ணது நான் அந்த படத்தை அவர்கிட்ட தான். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 14 டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஆனால் முதல் இப்போ இன்றைக்கும் என்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்குது. அப்போல்லாம் 100 நாள் வெள்ளி விழா இதெல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா. அதில் புது வருஷத்துக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா ராஜா தான். அதுதான் இன்றைக்கே இருக்கும். இந்த பக்கம் ராமராஜன் சார், இந்த பக்கம் இளையராஜா சார். அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ், கேமராமேன் நிவாஸ்னு, டைரக்டர் வந்து ராமதாஸ், ராமதாஸ்னு. சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டார். ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 46 படம் இன்னும் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதாவது ஸ்டார்ட் கேமரா, ரோல் சவுண்ட், ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல்ல அவருக்கு தான். அது எப்படின்னா பெத்தவ மனசுன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நம்ம ராஜ்கிரண் சார் தான் ப்ரொடியூசரு. அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கஸ்தூரி ராஜா. அந்த படத்தில் வந்து நான் அசோசியேட் டைரக்டர். ஆனாலும் நான் தான் ஸ்டார்ட் ஆக்ஷன் சொல்லணும், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லணும். காரணம் வந்து அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர். அந்த படத்தில் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன முதல் சார் யார் சார் ரவி, நீ எத்தனை படம் பண்ணியிருக்க, நீ தான் ஸ்டார்ட் கேமரா சொல்லணும், நீ தான் ஆக்ஷன் சொல்லணும், நீ ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பேன் அப்படின்ட்டாரு. அதுதான் என்னுடைய பிள்ளையார் சுழி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ராஜ்கிரண் சார் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கஸ்தூரி ராஜா டைரக்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் புரியாத புதியில் டைரக்டர் ஆகிட்டேன். இப்படி வந்து நான் எப்படி வந்து 9 வருஷத்தில் வந்து ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டாக இருந்தனோ அது அப்படியே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாமே சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு. அப்படி ஒரு ராசியான ஒருத்தர். அதுக்கப்புறமா நான் டைரக்ஷன் பண்ணி இது பண்ணும்போது நடுவில் அவரை வச்சு ஒரு படம் பண்ண வேண்டியது. அதுக்கு ஸ்டில் ஷூட்லாம் கூட எடுத்தாச்சு. ஆனால் வேறு சில காரணத்தினால அந்த படம் எடுக்க முடியல. அப்புறம் அனுமோகன் சார் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் காளையனா. அது அனுமோகன் சார் பண்ணார். அப்போ நிறைய படங்கள் நான் 3 மாதத்துக்கு ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போது. ஸோ இதுதான் எனக்கும் ராமராஜன் சாருக்கும் உரிய அந்த பந்தம். இந்த படத்தில் நம்ம ராகேஷ் வந்தார், கதை சொன்னார். அது மாதிரி என்னென்னா கண்டிப்பாக ராமராஜன் சார் படம்னா நீ ஒரு நாள் இருந்தால் கூட ஒரு கெஸ்ட் ரோல் இருந்தால் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. யாரும் வந்து அவர் தப்பாக நினைக்காதீங்க, என்ன இப்படி நடக்கிறாரு இப்படி இருக்காருன்னு சொல்லி. அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்காரு அப்படின்றதுக்கு காரணமே வந்து அந்த ஆண்டவனுடைய அருள் தான். அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயலலிதா மேடம் ஹெல்ப் பண்ணாங்க, அது பண்ணாங்கன்னு மாதிரி. எல்லாத்தையும் மேலே ஒரு அருள் ஒன்று இருக்குல்ல, அந்த அருள்னால தான் இன்றைக்கி அவர் இங்கே இருக்கார். ஆண்டவன் அருள் தான் அது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட் அது. அந்த காரில் இவர் கூட போனவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அதை மிஞ்சி இது தப்பிச்சு இப்படி வந்து நடித்து மறுபடியும் ராஜா சார் பாட்டை அவர் பாடணும்னு எழுதி வச்சிருக்கு. நீ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த படத்தில் ராகேஷனுடைய டைரக்ஷன் பற்றி நான் சொல்லவே வேணாம். அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர் மாதிரி தான். அதில் முதல் படமாக அது 3வது படம். பட் அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர் எப்படி வேலை வாங்குவாங்களோ அப்படி தான் இப்போ கூட வேலை வாங்கினார் ராமராஜன் சார். ராமராஜன் சார் வந்து பிடிவாதமாக இல்லை, ரவிக்குமார் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசணும், அவரை பற்றி நான் 4 வார்த்தை பேசணும், நான் முதல்ல பேசுகிறேன், அப்புறம் நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதுதான் டைரக்டர். நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த சாம் போயிடும். இன்றைக்கி யார் ஹீரோ, இந்த ஸ்டேஜுக்கு இன்றைக்கி யார் ஹீரோ? ராமராஜன் சார்.
அவர் கடைசியாக தான் பேசணும். அப்போ தான் சார் அது இருக்கணும். நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு 3 ஃபங்க்ஷன் போனோம், ஈசிஆரில் எங்கே மகாபலிபுரத்துக்கிட்டலாம் போனோன்றதுனால நான் அது பேசிட்டு முன்னாடி போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். இங்கேயும் ஒரு டைரக்டர் அவரோட திறமையை காமிச்சிட்டாரு. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கிரிப்பிங்காக இருக்குது. அப்புறம் இளையராஜா சார் அந்த குழந்தை சாங் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி கேட்கும்போதே அது மனசில் பதிஞ்சிருச்சு. அவர் இன்றைக்கி வரல அப்படின்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அது வந்து ஒன்று எலெக்ஷன் டைமு, ஒன்று இந்த ஏரியா, இந்த கூட்டம், அதெல்லாம் வந்து அது இல்லாமல் அவங்க வீட்லேயே ஒரு சம்பவம் நடந்தது. அதை மீறி வந்து அவர் ஒரு விழாவுக்கு போயிருக்காரு. அதில் கூட நான் அவர் பேசலை இல்லை. ஸோ அவர் மனசு கஷ்டமாக இருக்கும்போது வேண்டாம், ஓகே, பட் படத்தை நல்லபடியாக கொடுத்தாரு. மறுபடியும் அடுத்த படத்துலேயும் அவர் தான் இசையமைக்க போகிறாரு. அப்போ பார்த்துப்போம் நேராக. எனக்கு இளையராஜா சாரோட நிறைய இப்போ கனெக்ஷன் இல்லைனாலும் இந்த ராமராஜன் சார் ராஜா தான் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக்கு. அப்போ நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தேன். அப்புறம் 2வது தடவை பார்த்தது வந்து ஒருவேளை இளையராஜா சார் இந்த ஆடியோ இந்த வீடியோலாம் எதாவது கேட்டிருந்தாருன்னா அதுக்காக சொல்கிறேன். இளையராஜா சாரோட 2வது படத்துக்கு ஏவிஎம் சரவணன் சார் வந்து சக்திவேல்னு ஒரு படம் புக் பண்ணிட்டாரு. கம்போசிங் போய் உட்காடுறோம். அதுக்கு முன்னாடி தான் புருஷ லட்சணம்னு ஒரு படம் ஓடி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மன் சாங்கு பெரிய ஹிட்டு. அதனாலே அந்த மாதிரி ஒன்று வேணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும்னு சரவணன் சார் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு போய் கம்போசிங் உட்காந்தோம். உட்காந்த உடனே அவர் என்ன சுச்சுவேஷன் சொன்னேன். எந்த மாதிரி டைப்பில் வேணுன்றீங்க அப்படின்னோடனே நான் கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரு மாயம்மான்னு நான் பாட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக சும்மா அப்போ தான் அதுக்கு முன்னாடி படம் தான்றதுனால ஃபுல்லாக இல்லை ஞாபகம். ஒரு தாலி வரம் கேட்க வந்தேன் தாயம்மா அப்படின்ட்டு அது மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் மெலடி வரணும் சார் அப்படின்னு அப்படி அவர் சிரிச்சுட்டே இது பண்ணார். வெளியில் வந்து சரவணன் சார், என்ன தம்பி நீங்கள் வந்து இந்த பாட்டை பாடிட்டீங்க. ஏன் சார், அது தேவாவோட பாட்டு, நீங்கள் இளையராஜா கிட்ட பாடிட்டீங்க. அவர் எவ்வளோ சார் அவர் சிரிச்சு தான் சார் கேட்டுட்டு இருந்தார். இல்லைப்பா நீ வந்து இளையராஜா சார் பாட்டே சொல்லிட்டோன்னு, இல்லைன்னா ஹிந்தி பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, தேவா வந்து இப்போ ஒரு ஆப்போனண்ட்டாக இருக்கார்ல அப்படின்னாரு. சரின்னு நின்று லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த சாங். அப்போல்லாம் ஒரு நாளைக்கே 3 சாங் 4 சாங்கெல்லாம் கம்போசிங். லஞ்சுக்கு அப்புறமா போகிறோம். என்ன சுச்சுவேஷன்னாரு. சார் இது ஒரு டூயட் தான் சார், ஒரு பெரிய சுச்சுவேஷனில் ஒரு இமேஜினேஷன் டூயட் தான் சார் அப்படின்னு. அப்படியா, ஏதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு பாடு அப்படின்னாரு. நான் டக்குன்னு இவரை தான் நினச்சேன். உடனே ராமராஜன் சார் நினச்சிட்டு, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, இந்த மாலையட தேடி வரும் நாள் எந்த நாள் அப்படின்ட்டு இது பண்ணீங்கன்னா அவர் போட்ட பாட்டாச்சே. அப்படியே சந்தோஷம் சரவணன் சாருக்கு. உடனே இம்மீடியட்டாக அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ஹார்மோனியத்தில் மல்லிகை மட்டு மனசை தொட்டு இருக்குதடி ஆளுன்னு சொல்லி உடனே கொடுத்தாரு அந்த டியூன். அந்த மல்லிகை மட்டு சாங்கு பெரிய ஹிட்டு, இன்றைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ என் வாழ்க்கையில் நடக்கிற அந்தந்த சம்பவங்கள் எல்லாமே நடுவில் ஒருத்தர் வருவார். அவர் ராமராஜன் சார். ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு நபர், அதுக்கப்புறம் நண்பர். இப்போது என்னுடைய இயக்குனர் எல்லாத்தையும் மீறி என்ன இன்றைக்கி வந்து இந்த புது படத்துக்கு அப்புறம் ப்ரொடியூசர் மதி, வெரி குட். நல்ல அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ஏன்னா ஒரு மாதிரி ஹிந்தி ஸ்டைலில் இப்போ இருக்கார் அப்படின்னா, அப்புறம் ஹிந்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இல்லை ஹிந்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ராமராஜன் சாரோடைய ஃபேனு. சரி, ஓ பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போடலன்னு சொல்லுங்கள், இது கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மதிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். அதில் ராமராஜன் சாரை வச்சும் பண்ணணும், ராகேஷ் வச்சும் பண்ணணும் அப்படின்னு கூறி இதில் நடித்த அத்தனை பேருக்கு இதில் பார்த்த இந்த 2-3 எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ராதாரவி சார் 2 பேருமே ஈக்குவலாக ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் நல்லா தெரியுது. அதான் ஒரு ஃபேமிலியாக அவங்க ஏதோ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேங்க்கே கடத்துறாங்க. இதான கதை போச்சு. என்ன போச்சு? நீ தான் ட்ரெய்லரில் சொல்லிட்டிய. இது கூட புரியாதப்பா உங்களுக்கெல்லாம். ஆனால் எப்படி எதை கடத்தினாங்க, எப்படி இதெல்லாம் சமாளித்தாங்க, எதுக்கு நான் உள்ளே வந்தேன், நான் என்ன அவரை பிடிச்சேனா இல்லையா, எல்லாம் எவ்வளோ இருக்குது விஷயங்கள் இல்லையா, பாட்டெல்லாம் இருக்குல்ல. அதனால் எல்லாருக்கும் தெரியும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இல்லை
சரி, ரொம்ப நேரம் நானே பேசினேன், அடிப்பாங்க. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோல் டீம். மேடையில் வீட்டிற்கும் என்னுடைய திரை ஆசான்கள் மற்றும் சக திரைக்கலைஞர்கள் அவர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் பொதுமக்கள் இன்று மாலை வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த முதல் கண் வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா அவர்கள் உண்மையிலுமே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறது அவரால் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் எங்கள் அண்ணனும் வந்து தீவிர வெறியர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள், இன்னொரு பக்கம் மக்கள் நாயகன், கிராமத்து நாயகன். நான் கல்லூரியில் படிக்கும்போது பார்த்து வியந்த ராமராஜன் அவர்கள், அவருடைய இந்த காம்பினேஷன் திரும்பவும், அதுவும் வனவாசம் மாதிரி அவர் வந்து ஒரு 11 ஆண்டுக்கு பிறகு அவர் வந்து திரையில் தோன்றப் போகிறார். அதில் எனக்கு ஒரு சிறிய பங்கு அப்படிங்கும்போது இது வந்து எனக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது இந்த வாய்ப்பு எனக்கு வந்த போது. அதுக்கு முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும். இதில் வந்து என்னோட பயணித்த மற்ற மிக முக்கியமான இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர்களாக இருக்கக்கூடிய எம்எஸ் பாஸ்கர் அவர்கள், அப்புறம் சரவண சுப்பையா அவர்கள், ராதா ரவி அவர்கள், போஸ் வெங்கட் சார், என் கூட என்னோட காம்பினேஷனில் நடிச்சிருக்கிற ஆட்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இயக்குனரை பற்றி ஒரு 2 வரி சொல்கிறதுக்காக. எங்களுடைய காம்பினேஷன் வந்து ஒரு இவிபிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரிச்சான அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஒரு ஷூட்டிங் தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டே அண்ட் நைட் அப்படிங்கிற மாதிரி கால் ஷீட் போட்டு எல்லா ஆர்டிஸ்டோடைய கால் ஷீட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்த போது 2வது நாளும் 3வது நாளும் அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் ஏதோ ஃபங்க்ஷன், அதனால் பெர்மிஷன் கொடுக்க முடியாத ஒரு நிலைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேவே வந்து இதுக்கப்புறம் காம்பினேஷன் அந்த இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்துலையும் வந்து மனம் தளராமல், அது வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சூழல். அதுலேயும் ராத்திரி பகலாக அவங்க எல்லாரும் வந்து உழைச்சி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மேட்ச் பண்ணுற மாதிரி வலசரவாக்கத்தில் கண்டுபிடிச்சி அந்த என்டையர் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து மத்தியான கால் ஷீட் போட்டு டே நைட் ஒர்க் பண்ணி அடுத்த ஒரு நாளும் திரும்பவும் காலையில் நாங்கள் வந்து 7:30க்கு அசம்பிள் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து இந்த படத்தில் அந்த 72 மணி நேரங்கள் அவர் வந்து தூங்கவே இல்லை இயக்குனர் அவர்கள். அப்போ வந்து இதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அதனால் இது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ கூட எனக்கு முன்னாடி வந்து பேசின தமிழ் திரைப்படத்துடைய தமிழ் திரையுலகுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகச்சிறந்த இயக்குனரான, அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனரான KS ரவிக்குமார் அவர்களுக்கு பேசினார். அதே போன்று ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு மிகச்சிறந்த முறையில் குறுகிய காலத்தில் இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்த ராகேஷ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தயாரிப்பாளருக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காருன்னா, அடுத்த படமும் அவரிடமே அவர் செய்கிறார். அதுதான் வந்து அவருக்கு கிடைத்த வெற்றி. இதை சொல்லி இந்த படத்துடைய ரிலீஸ் கூடிய சீக்கிரம் நடக்க போகிறது. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதுவும் அந்த குழந்தை அப்படிங்கிற அந்த சாங் வந்து இளையராஜா சாரோடைய மியூசிக்கில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கூடிய சீக்கிரம் திரையரங்கில் இந்த படம் வரும்பொழுது இந்த படத்திற்கான ஒரு பேர் ஆதரவை மக்களும் ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து வழங்குவீர்கள், நிச்சயமாக தருவீர்கள். அதுவும் எங்களுடைய ராமராஜன் சாருடைய ஒரு கம்பேக் ஃபிலிம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுக்கு ஒரு பேர் ஆதரவு மக்களிடையே இருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த திரைப்படத்தில் அனில் போன்ற என்னுடைய ஒரு பாட்டும் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா தான். அந்த அளவுக்கு ஊர்லேருந்து அவ்வளோ அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா 2 நாளைக்கு முன்னாடி லியோனி அண்ணனுடைய பர்த்டே, அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்தோடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு. இயக்குனரோ மற்ற யாரும் சைட்லேருந்து நமக்கு வந்து ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனால் KS ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்தில் ஒரு நாள் நடித்தா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு, அது மாதிரி இந்த மேடையில் எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயகனுக்காக நான் வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு, அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த விருது வழங்கும் விழாவில் நான் உட்காந்துருக்கேன். பெஸ்ட்டு காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யார் வந்து எனக்கு விருது கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் வந்து அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோபோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே நல்லா இருக்கேண்ணே, யாருக்கோ விருது கொடுக்கணுமா கூப்பிட்ருக்காங்க, எவனுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவர் நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ மேடைக்கு என்னை கூப்பிட்றாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரோபோ சங்கரை மேடை கிழக்கிறனோடனே நான் மேடைக்கு போகிறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விருதினை வழங்க மக்கள் நாயகன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அப்படின்னாங்க. 2 பேருக்குமே தெரியாமல் தான் உட்காந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டார். அப்போ நான் மேடையில் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன். இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான். ஆனால் சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க, ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஷூ லேஸ் வந்து பச்சை கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு வந்து லேஸ் ஒரு கலரில் இருக்குது. எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி ஜென்ரேஷன் 2K கிட்ஸு ஃபுல்லாக. அப்படி நீங்கள் தானே ட்ரெண்டு அப்படின்னு அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில். அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்கிறவோ இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னாரு. அதை வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஸ்பான்டனைஸாக அடிக்கிறது. ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவருடைய உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ரசிகன் அண்ணனுக்கு. வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் ஃபுல் அண்ணனுடைய பாடல்களை தான், பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமடா அந்த மாதிரி வரிசையாக அண்ணனுடைய பாடல்களை தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த விழாவுக்கு வந்து நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்த திரைப்படம் மக்கள் நாயகனும் நடிக்க வாய்ப்பு இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நக்ஷா சரண். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க மீடியா ஃபேமிலி, தேங்க்யூ ஸோ மச். சாமானியன் என் லைஃப்பில் நான் ஷூட் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ எனக்கு சாமானியனோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராமராஜன் சார் இந்த படத்தில் உங்களோட பொண்ணை ஒரு லீட் ரோல் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. MS பாஸ்கர் சார், ராதா ரவி சார், த்ரூ அவுட் த ஷூட் என்னை கைட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. மை கோ ஆக்டர் சிவா, தேங்க்யூ ஸோ மச். இளையராஜா சார்னு பேர் கேட்டாவே ஒரு பாசிட்டிவ் வைப் எல்லாருக்கும் வரும். இளையராஜா சார் மியூசிக்கலில் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்ணது. ஐ ஃபீல் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த பிளெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக எட்ஸெட்ரா என்டர்டெயின்மெண்ட், மதி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டைரக்டர் ராகேஷ் சார், இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் இருந்தாலும் ஒரு டெப்த்தான கேரக்டர், இவ்வளோ எமோஷன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்னோடய காம்பினேஷனில் KS ரவிக்குமார் சார், போஸ் வெங்கட் சார், தீபாக்கா, நிஷாக்கா எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஒரு ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ஸ்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சாமானியனுக்கு அப்புறம் நான் ஒர்க் பண்ண எல்லா படத்துலேயும் ஒரு திங் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா அசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, அவ்வளோ டைம் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி சாமானியனில் ஒர்க் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ்க்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. யூ ஆர் ஆர் மெயின் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் மூவி. இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், க்ரூ, DOP அண்ணா, அருள் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். சாமானியன் சீக்கிரமே தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களே, இணையதள வலையதள வானொலி அலைவரிசை பண்பாளர்களே மற்றும் படக்குழுவினர்களே, பொதுமக்களே, ராமராஜன் சாருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களே,
உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து மிஸ்டர் மதி இஸ் எ வெரி ஜென்வன் பர்சன். ஒரு பியூட்டிஃபுல் காஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படத்தை வந்து ப்ராடக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணணும். அண்டர் ப்ரொடக்ஷன்ஸில் அவர்கிட்ட இன்னும் 2-3 படங்கள் இருக்குது, அதுவும் மாபெரும் வெற்றி அடையணும். அவர் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் அவர் கிடைச்சதுன்னா தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல தயாரிப்பாளர் பிரயாணிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 2 வந்து ராகேஷ் வந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன படம் பண்ண இயக்குனர்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன அவர் அப்படி அறிமுகப்படுத்திட்டு பேசினதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவரோட ஷேர் பண்ணேன். ரொம்ப ட்ரெண்டில் உள்ள படங்களை வந்து அந்த ஜூஸ் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஹைலி டேலண்டட் டெக்னீஷியன். அவர் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்ட விதம் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. தேர்ட் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி பேசுகிறதுக்கெலாம் எனக்கு வயசும் கிடையாது, அதுக்கான ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் அவருடைய இசைப்பணியில் இது எனக்கு 4வது படம். விடுதலை 1, 2, நாதமுனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இன்னும் பிரயாணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்கள் நாயகன் சார், அவருடைய படங்கள் எவ்வளோ பெரிய சாதனைகளை படைத்திருக்கு அப்படிங்கிறத ரவிக்குமார் சார் ஓப்பனாக சொன்னார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரே அவருடைய படம் ரிலீஸ் அப்போ பயப்படுவார், என்ன சார் இப்படி ஒரு மாசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தொட்டவர். பட் நான் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் இல்லாமல் எந்த விஷயமுமே நடக்காது. இந்த படத்தில் அந்த அதிசயம் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு சில பேரால் நடந்திருக்கு. 25 வருஷத்துக்கு அப்புறம் ராமராஜன் சாரும் இசைஞானியும் ஒன்றா இருந்ததுக்கு காரணம் 15 வருடத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து ராமராஜன் சார் வந்து மீண்டும் திரையில் தோன்றதுக்கான காரணம் 7 வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் ராகேஷ் மறுபடியும் இந்த படத்தை இயக்க காரணம் மதி அவர்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான பொருட்செலவில் இந்த படத்தை இயக்க காரணம் வந்து ஸ்கிரிப்ட், ஒரு கதை. கதாசிரியர் வந்து கார்த்திக் குமார் இல்லையா, ஓகே, அவருடைய கதையை வந்து எப்படி எடுத்துக்கிட்டு வேலை வாங்கணுங்கிறது தெரிஞ்சு ராகேஷ் வந்து அப்படி ஒரு எஃபோர்ட் போட்டு ரொம்ப டெக்னிக்கலாக சவுண்டாக எடுத்தார். எடுக்கிற கூட நான் கேட்டேன், இது வந்து மக்கள் நாயகன் படம் மாதிரியே இல்லையப்பா, மேக்கிங்ஸ் பயங்கரமாக இருக்கு அப்படின்னு. அவர் வந்து இங்கே உட்காந்த போது சரி ஃபோன்லேயும் சரி என்கிட்ட சொல்லுவார், சிட்டிசன் நீங்கள் வந்து சாமானியனை வாழ்த்தணும்னு. ஆக்சுவலாக சாமானியனே ஒரு நல்ல சிட்டிசன் தான் வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ஒன்று வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை. பட் என்னென்னா இது ஒரு நல்ல அற்புதமான இந்த மொமெண்ட் வந்து ஒரு கதையை நம்புகிற எந்த ஒரு தயாரிப்பாளரும் தோத்ததா சரித்திரமே இல்லை. ரவிக்குமார் சார் கூட நிறைய கதைகள் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இந்த கதை வந்து அதுக்கான ஒரு களத்தை ஏற்படுத்திச்சு. இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து கார்த்திக் குமார்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ட்டையும் இவர்கிட்டையும் டப்பிங் முடிஞ்ச ஒரு வாட்டி கேட்டேன், என்ன சங்கர நாராயணன் ஒரு பேர், பொதுவாக சார் பேர் வந்து முத்தையன், ராமு தம்பி, இப்படி ஒரு கிராமத்து பேராக இருக்குமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இவர் சொன்ன காரணம் வந்து படத்தில் பாருங்கள் செமையாக இருக்கும். கார்த்திக் குமார் சொன்ன காரணம் வந்து எங்கள் தாத்தா பேர் அப்படின்னாரு. எப்பயுமே கற்பனையை விட உயிரோட்டம் உள்ள நிஜம் வந்து பிரதிபலிக்கிறப்ப அது மாபெரும் வெற்றியை பெறும். அந்த விதத்தில் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய இதய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். 1991 நான் வந்து நம்ம பிஆர்ஓ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க டேட்டு கேட்டு. அப்போ நான் ராமராஜன் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டேட்டு கேட்குறாங்க சார், 2-3 படத்துக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போ கேட்டார், நீ வாங்கி கொடுக்குறவனுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். இல்லை அந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுவோம் அப்படின்னேன். அது மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க, அவங்கள கூட்டு கொண்டு போய் நான் டேட்டு கேட்டேன். அப்போ சொன்னார், விஜயமுரளியை நீங்கள் பார்ட்னராக சேருங்கன்னு உங்களுக்கு டேட்டு தரேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு படம் பண்ணேன், மில் தொழிலாளின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு, அந்த கதை சரியாக பிடிக்கல அவருக்கு. அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆரையே அதாவது ஒரு டைரக்டர் நினச்சா தான் ஒரு நடிகை நடிக்க முடியும். ஆக்ஷன் ஒன்று நடிப்பாங்க, கட்டுனா நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி வந்து எம்ஜிஆரையே ஷார்ட்கட் சொன்னேன். ஒரு ஜெகநாதன் இதயக்கனி படத்தை டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார்னு. நல்ல ஐடியா பேசுங்கன்னாரு. அப்புறம் போய் ஜெகநாத் சார்கிட்ட பேசினோம், அவர் ஓகேன்னாரு. மில் தொழிலாளின்னு ஒரு படம் தேவா மியூசிக்கில் அன்றைக்கி நிறைய ஆர்டிஸ்ட் நடித்தாங்க. அந்த படம் அன்றைக்கி மே மாதம் 18ஆம் தேதி 1991 ரிலீஸ் ஆச்சு. அப்போயே 50 நாள் ஓடிச்சு. என்னை தயாரிப்பாளராக்கி அழகுபடுத்தியவர் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள். ஏன்னா அவர் படங்கள்லாம் நிறையா நான் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் வந்து அசிஸ்டன்ட் பிஆர்ஓ வந்தேன் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் நடிகர் ஆனார், நான் அப்படியே ப்ரொடியூசரு அப்படியே ஆகிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் ராமராஜன். அதாவது யாரையும் கெடுக்கணும், கெட்டு போகணும், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே உண்டு. யாராவது அவரை பற்றி தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல, விடுமுறை பரவாயில்ல அப்படின்றவர் அவர். அதனால தான் இப்போ சரவணசுப்பியா சார் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி 25 வருஷம் கழிச்சும் இன்றைக்கி இந்த க்ரௌடு வந்து நிற்கிறீங்கன்னா அது அவர் மேலே உள்ள ஒரு அபிமானம் தான்.
ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ நடந்தால் கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அவங்களால கூட்டவே முடியல. ஆனால் நீங்கள்லாம் வந்து சொந்த செலவு போட்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா, அவங்க செலவு பண்ணி வந்திருக்கீங்கன்னா, அது வந்து நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற ஒரு பாசம். அதே மாதிரி இவரை வந்து இன்றைக்கி எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற ஹீரோன்னு சொல்லி கேட்டுட்டு போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு படம் பண்ணுவாங்க. ஆனால் மதி வந்து ராமராஜனோட உண்மையான ரசிகராக இருக்கிறதுனால அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி இளையராஜா சாரையும் ராமராஜா சாரையும் பிரிக்க முடியாது. சேர்ந்த படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு சாங்கெலாம். இப்போ நானும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இளையராஜா, எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், ஜெயலலிதாலாம் ஒரு லெஜண்ட்டு. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது பெரிய வரவம், ஒரு பாக்கியம். அது மாதிரி இளையராஜா சார் மியூசிக்கில் இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீகாந்த் ஹீரோ, தினசரின்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கு வந்து ராமராஜா சாரை வச்சு நான் உள்ளே நுழைஞ்சேன். அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் சாமானியன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. என்னை ஈன்ற தாய் தந்தையரை வணங்குகிறேன். மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர் அனைவரையும் வணங்கி, ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டீசர் லான்ச் வந்து டி நகரில் இருக்க கிருஷ்ணவேணி தேட்டரில் நடக்குது. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலிமா நான் ராமராஜன் சாரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேட்டருக்கு நான் டீசர் லான்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ தான் மதி சாரை வந்து நாங்கள் மீட் பண்ணப்போ கை கொடுத்துட்டு நான் டீசர் லான்ச்சில் ஒரு ஓரமாக உட்காந்து டீசர் லான்ச் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. ஏன்னா இசைஞானியும் மக்கள் நாயகனும் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்றாங்க, இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரில் போயிருந்தேன். அப்போ மதி சார் என்னை பார்த்துட்டு அப்போ அதோடு அது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து. அப்போ அட்டன் பண்ணப்போ மதி சார் தான் பேசுனாங்க. நான் இது மாதிரி மதியழகன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் தம்பி, இது மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது அதுவாக வந்து நமக்கு கிடைக்கும்போது வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் மக்கள் நாயகன் கூட அவர் மருமகனாக ஒரு கேரக்டர் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது எதுவுமே கேட்கல. சார் நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நான் சொன்னதுக்கப்புறம், இயக்குனரை நீங்கள் மீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டோரி சொன்னது மதி சார் தான். இந்த வாய்ப்பை கொடுத்த மதி சாருக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இரண்டாவது நான் இயக்குனர் போய் நேரில் சந்திக்கிறேன். என்னை பார்த்தோன்னே சொல்கிற முதல் வார்த்தை, மண்மனம் மாறாத முகம் யா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி மண்மனம் மாறாமல் இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பயந்துட்டு தான் போனேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறது எனக்கு மிக மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் மீறி ராஜா சார் காலேஜ் படிக்கும்போது ஒரு 150 ரூபா ரேடியோ அதை ரூமில் ஒரு ஓரமாக ஜன்னல் ஓரமாக வச்சு சரியாக கேட்காது. அந்த ஆண்டனாவில் வந்து ஒரு வயரை மாட்டி மேலே மாடியில் போய் பண்ணால் தான் கேட்கும். அந்த மாதிரி மாட்டி தான் இளையராஜா பாட்டு எப்போவுமே ரூமில் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே இளையராஜா சார் சாங்க தான். அப்படி இளையராஜா சாரோட எல்லாருமே வெறியர்கள் தான், அது நம்ம எல்லாருமே சொல்ல தேவையில்ல. அப்படிப்பட்ட வெறியனாக இருந்தேன் நான் வந்து. இன்றைக்கி நம்ம நடிக்கிற படத்துக்கு ராஜா சார் நம்ம முகத்தை பார்த்து ஒரு மியூசிக் போடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. இன்றைக்கி சார் வருவாங்க, என்னென்னமோ பேசணும்னு சொல்லி வச்சுருந்தது எல்லாமே எனக்கு பிளைண்ட் ஆயிடுச்சு. அப்படியே சுத்தமாக என்ன பேசுறதுனே தெரில. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கு மருமகனை அந்த படத்தில் பண்ணியிருக்கேனே தவிர எப்போவுமே அவர் வாயார அப்பான்னு தான் கூப்பிட்றேன் நான், மக்கள் நாயகனை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ முந்தா நாள் வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள், அதுக்கு கூட கால் பண்ணும்போது நான் அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, தம்பி நல்லா இருக்கேன் தம்பி எப்படி இருக்கீங்க நீங்கள், அப்பா எப்படி இருக்காங்க, அப்பா கொடுங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப எளிமையான நம்மலாம் வியந்து பார்க்குற ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ சாதாரணமாக பேசுவாரா அப்படின்றத நேரில் நான் பழகினப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து பெரிய மனிதனாக ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் தன் எளிமை தான் அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாருக்குமே என் கூட எனக்கு இந்த படத்தில் அப்பாவா பண்ணுறக்க MS பாஸ்கர் சார், ராதா ரவி சார், என்னோட கோ ஆர்டிஸ்ட் நக்ஷா ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு முதல் படம். அவங்க வந்து இது மாதிரி இன்னும் மென்மேலும் வெற்றி படங்களில் வந்து நடிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் விஷ் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. எனக்கு யாரை சொல்லணும்னு தெரியலை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும், அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. நான் யாராவது விட்டுருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக வந்து வர்றதுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி விரும்புகிறேன். செயலாளர் மற்றும் இயக்குநர்கள், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். என்ன ஒரு வருத்தமான செய்தினா, சமீபத்தில் சில தமிழ் படங்கள் சரியாக ஓடலைன்னு சில குறை இருக்குது. அந்த குறையை இந்த கண்டிப்பாக அந்த சாமானியன் மக்கள் தலைவர் ராமராஜனுடைய டைரக்டர் ராகேஷுடைய இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ராஜேஷ் இயக்குனர் இந்த படம் டீம்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளோட
ராமராஜன் சாரை ரீஎன்ட்ரி கொண்டு வந்து நம்மள்கிட்ட நிறுத்தினாரு பாருங்க. அந்த காலத்தில் எப்படி ஒரு கரகாட்டக்காரங்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி இந்த சாமானியன் படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் இதனால் கமலா தேட்டர். கமலா தேட்டர் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ சாதனையாளர்கள், பிரதமர், முதல்வர், பெரிய பெரிய ஹீரோக்கள், நடிகர்கள், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி சார், எவ்வளோ வெற்றியாளரோட ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரி இந்த படமும் ஜெயிச்சு அந்த இடத்துல ஃபோட்டோ வரணும். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கமலா தேட்டர் உதாரணமாக எடுத்துங்க. நம்ம ஃபோட்டோ வரணும். அது மட்டும் இல்லை, ராகேஷ் எனக்கு வந்து அன்புங்கிற ரொம்ப காலமாக எனக்கு தெரியும். அவர் கூட நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இயக்குனர் துறை சார்ந்தவன். இப்போ இந்த முண்டாஸ்பட்டி, பிசாசு, ரஜினி முருகன், காலா, பரியன் பெருமகள், இப்போ வெள்ளிமலைன்னு ஒரு படம், இப்போ பரமன் ஒரு படம் லீடாக நடிச்சிருக்கேன். அந்த வெற்றி பட வரிசையில் இந்த சாமானியன் படமும் வெற்றி அடையணும். நான் இயக்குனரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். ரொம்ப வருஷமான பழக்கம். நான் எல்லாத்தையும் கதை சொல்லியிருக்கேன். அவருக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விஷயம் பண்ணார். எனக்கு உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. உட்காந்து பேசிட்டு கால் பாதத்தை தொட்டு, இந்த கால் வந்து எத்தனை ஹீரோ கிட்ட கதை சொல்ல அடைஞ்சிருக்கு, எத்தனை தயாரிப்பாட்ட கதை சொல்ல அடைஞ்சிருக்கீங்க, நல்லா வரணும்னு சொல்லி என்னை வாழ்த்தினார். அப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ள இயக்குனர் பெரியசாக வரணும். இந்த சாமானியன் படமும் பெருசாக வரணும். அது மட்டும் இல்லை, கேமராமேன் அருளும் எனக்கு 20 வருஷமாக தெரியும். நல்ல ஒரு பிரம்மாண்ட படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய பணிவான வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எட்ஸெட்ரா வழங்கும் படம் சாமானியன். ஆனால் மேடையில் வீற்றிருக்கக்கூடியவர்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதி அவர்கள், இயக்குனர் அன்பு தம்பி எங்கள் பக்கத்து ஊர்க்காரர் ராகேஷ் அவர்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள், மேலும் மேகம் மறைத்து விட்டதே என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை. 11 ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் வந்திருக்கக்கூடிய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும்பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்கள் ஐயா, உங்கள் எல்லாருடைய உயிர் ஐயா ராமராஜன் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே, யாருமே சொல்கிறேன், எல்லாருமே சாதித்தவர்கள் தான். எல்லோருமே நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறணும். இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவிலும் இருக்க வேண்டும். கரகாட்டக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு 50-75 நாட்கள் ஓட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன். மறுபடியும் இடைவெளி இல்லாமல் நடிங்க. மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் நடிங்க, நடிச்சுக்கிட்டே இருங்க, உங்களோடு சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையாக அவர்கிட்ட வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும் கலைஞர்களாகிய எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும், தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதி என் நண்பர், பெரிய போராளி. படம் கண்டினியூஸாக படம் வந்து போராடி ரிலீஸ் பண்ணி அவர் பண்ணதெல்லாம் சக்ஸஸ் படம் தான். அது வரிசையில் இந்த படம் ஹிட் ஆகும். அடுத்தது அண்ணன் ராமராஜன், அவர் பெரிய ரசிகன். நான்
நான் விஜய் அஜித் படம் ஷூட்டிங் குரூப் போனேன். நான் 2 பேர் வச்சு படம் பண்ணுவேன் ராஜான் பறவையில். நான் அவங்க ஷூட்டிங் குரூப் போகல. அண்ணன் நடிக்கிறான்னு மதிக்கிட்டேன். அண்ணன் எங்கே நடிக்கிறாங்க, மவுண்ட் ரோடு வாங்க அண்ணன் இருக்காங்க. அந்த ஷூட்டிங் போய் அவரை பார்க்க ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஒரு டைட்டில் அண்ணன் வச்சு ஒரு படம் பண்ணுற விஜயமுடி ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த டைட்டில் வந்து தன்னம்பிக்கை. கூடிய விரைவில் அது அறிக்கை வரும். எல்லாத்துக்கும் நன்றிங்க. படம் வெற்றி தான் நன்றி. சினிமாவுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே தகுதி 20 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரின்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தை முதல்ல எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு காசு கொடுத்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்கப்பா, திண்டுக்கல் கணேஷ் தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குன்ட்டு காசு கொடுத்தேன். எங்கள் அப்பா படம் முடிச்சுட்டு வந்து எங்கடா படத்தில் உன்னை காணவே காணான்னாரு. அப்பா படம் முழுதும் நான் தான்ப்பா வருவேன், சீனில் நான் தான் பாட்டு பாடிட்டு வருவேன், யாரோ ஒரு கிழவன்லடா வந்தான்னாரு. படத்திலே கிழவனா நடித்து இப்படி கேவலப்படுத்திட்டியாடான்ட்டு பெத்த தகப்பேன் படத்தை பற்றி அப்படி விட்டார். அதுக்கப்புறம் நான் படமே நடிக்காமல் இப்போ தான் வந்து நம்ம அனுச்சரனோட டைரக்ஷனில் பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கு அடுத்து ஆலம்பரான்னு ஒரு படம் நடித்து அது இப்போ வெளியே வரப்போகுது. இந்த 3 தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இதை விட ஒரு பெரிய தகுதி என்னன்னா, மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். ஒன்று அவருடைய நடிப்பு எதில் அப்படின்னா, ஒரு சிறப்பு ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்தில் எந்த பாட்டுக்கு வேணாலும் அப்படி கையை தூக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணாருன்னா கூட்டமே அப்படியே கைதட்டி ரசிக்கும். புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்பாரு ஓன்னு கத்துவாங்க. அதுக்கு அடுத்து உழைக்கும் கைகளே அப்படின்பாரு, அதுக்கு கை தட்டுவாங்க. சோகப்பாட்டு கூட அப்படி கை தூக்கி அன்பேவா அப்படின்பாரு, உடனே சோகப்பாட்டுக்கு கை தட்டுவாங்க. எம்ஜிஆர் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கை தூக்கி மக்களிடம் வரவேற்பை பெற்றதற்கு அடுத்து அது மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கைகளை தூக்கி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் என்னுடைய இனிய சகோதரர் ராமராஜன். அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது, ஒரு படத்தில் சும்மா ஒரு 10 நிமிஷம் நடிச்சிருப்பேன், ஒரு டிஎஸ்பியாக நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தரையிலே நடக்க மாட்டேன். 10 மினிட்ஸ் அந்த படத்தில் டிஎஸ்பியாக நான் தான் நடிச்சிருக்கேன். அவன் கூட பிறந்த சகோதரனே அந்த படத்தை பார்க்க யோசிச்சிருப்பேன். ஆனால் அப்படி ஒரு படத்தில் 10 நிமிஷம் நடித்தவனே வானத்தில் பறக்கிற நேரத்தில் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் இவ்வளவு எளிமையாக ஒரு மனிதனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அதுதான். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியழகன், அவர் பேரை பார்த்தோன்னா நம்ம ஏதோ மதுரைக்காரரு கருப்பாக ஒரு மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா ஹிந்தி பட ப்ரொடியூசர் மாதிரி அப்படி கண்ணாடியும் அவர் கலரையும் பார்த்துட்டு உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரன்னு தான் நினச்சேன். ஆனால் பேரை பார்த்துட்டு மதியழகன்னு இவ்வளவு அழகான தமிழ் பேர் வச்சு அவருடைய படத்தை திரும்ப ராமராஜன் சாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்றதுக்காக அவருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவொலி நம்ம மதியழகன் சாருக்கு கொடுக்கணும். அவருக்கு நேர் ஆப்போசிட்டு டைரக்டரு, அவர் செக்க செவேர்னு ஹிந்திக்காரன் மாதிரி இருக்காரு. டைரக்டர் பாருங்க நெல்சன் மண்டேலா மாதிரி, ஆனால் கலர் அப்படி இருக்க ஒளிய. ஆனால் அவருடைய திறமை அற்புதமானது. அவர் நடையும் அவர் அந்த ஒரு 2 நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், அவ்வளோ பரபரப்பாக இருந்தார். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. மாமனிதனுங்கிற படத்தில் சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் ஒரு சின்ன ரோல் நடித்தான். அதுக்கப்புறம் அழகிய கண்ணைங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் தேட்டரில் வெளியாகிடுச்சு. இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி எது அப்படின்னு சொன்னால், எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு மகனாகவும் ராமராஜன் சாருக்கு மருமகனாகவும் லக்ஷா சரனுக்கு ஒரு ஹீரோவாகவும் இன்றைக்கி நடிச்சிருக்கான். அதனால் எனக்கு என்னுடைய மகன், உன் மகனை பற்றி நீயே எப்படியா பெருமையாக பேசலான்ட்டு, நம்ம சில சமயம் கண்ணாடியை பார்த்து நம்ம தலையை ஒதுக்கிக்கிடுவான், சட்டை பட்டன் அப்படி போடுவான். ஆனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேடையில் சொல்கிறது மாதிரி நான் உருவாக்கிய என்னுடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய டைரக்டருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க.
ஆர்வி உதயகுமார் சார். அவருடைய அந்த டைட்டில் சாங் இளையராஜாவோட முதல் பாட்டை டைட்டிலாக போடணும் அப்படிங்கிறது அவரது கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரு, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரு, சாட்சிகளை சட்டம் செய்ய வேலை இங்கேயில். அந்த படத்தில் வாழ்ந்திருப்பார். ஒரு மாபெரும் கலைஞன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற ஒரு டைரக்டர் நம்ம ஆர்வி உதயகுமார் சார். பேரரசர் அதே மாதிரி பேசிட்டு போயிருக்காரு நம்ம KS ரவிக்குமார். நான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தரையாக நான் சொல்லணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு படத்தில் ஒவ்வொருத்தரும் பேர் போடும்போது கைத்தட்டுவாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டோன்னா கைத்தட்டுவாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோன்னா கைத்தட்டுவாங்க. அது மாதிரி கதாநாயகனுடைய பெயர்களை போடும்போது கைதட்டிக்கிட்டு இருந்தது ஒரு சமுதாயம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் கதை வசனம் அப்படின்னு போட்டோன்னா ஒருத்தருக்கு கைதட்டினாங்க. அதுதான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வசனம் மு கருணாநிதின்னு போட்டோன்னா வசனத்துக்கு கைதட்டு வாங்கியவர் ஒருத்தர். அதே மாதிரி இசைஞானி இளையராஜா என்று இசையமைப்பாளர்களுக்கு கைதட்டு வாங்கிய ஒரே இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா தான். அவருடைய பாட்டோடு நம்ம வாழ்ந்திருக்கோம். அது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு அவர் போட்ட பாட்டுகள்லாம் அடே அப்பா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா. இந்த பாட்டு எங்கள் ஊரில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கிழவிக்கு பேர் இன்னைக்கு ராமராஜன் கிழவி. அதுக்கு பேர் ராமராஜன். படத்தில் வில்லனான யாராவது நடித்தான்னா அந்த கிழவி குறவலை நடித்து கொன்னே விடும். அந்த படத்தில் வந்து வில்லனா ஒரு படத்தில் பொன்னம்பலம் நடிச்சிருப்பாரு. அந்த பொன்னம்பலம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அந்த கிழவி இவனை நான் தீர்த்து கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னுச்சு. ஏன்னா ராமராஜனை என்ன அடி அடித்தான் தெரியுமா அப்படின்னு. நல்ல வேளை அந்த கிழவியை விட்டுருந்தாங்கன்னா அடித்தே கொண்டிருக்கும் பொன்னம்பலத்தை. பாவம் தங்கமான மனுஷன். இது பொன்னம்பலத்து மேலே இருக்க வெறி இல்லை, ராமராஜன் மேலே வைத்திருந்த உண்மையான பற்று பாசம். அந்த கிழவிக்கு பேரே இன்னும் இருக்குது. அந்த கிழவி 92 வயசு, ராமராஜன் கிழவினே பேர். அப்படி சாதாரண மக்களிடம் தன்னுடைய இயல்பான நடிப்பால் எளிமையால் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என்னுடைய அருமை சகோதரர் ராமராஜன். அதில் பேங்க் லோனை பற்றி இந்த படத்தில் ஒரு காட்சி. ஏன்னா பேங்க் லோனு வந்து இப்போ நம்ம இல்லை டைரக்டர் கதையே சொல்லிடாதீங்கன்றாரு. அந்த அளவுக்காக ஒரு இது இல்லாமல் 33 வருஷம் வாத்தியாராக இருந்திருப்பேன் நான். கொஸ்டினே நாங்கள் அவுட் பண்ண மாட்டோம். இப்போ போய் நாங்கள் கதையை சொல்லுவோமா? டைரக்டர் பாரு பயந்துட்டார், ஏதோ கதையை பூரா சொல்லி முடிச்சிட்டாருன்னா என்னடா பண்ணுறதுன்னு. பேங்க் லோனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வீட்டில் பெரும்பாலும் பகலில் பூரா பாருங்கள், ஆம்பளைய வந்து சவுண்டு கொடுப்பேன், பொம்பளைய வந்து அமைதியாக இருப்பாங்க. போடி அப்படிமா, சரிங்க ஆமாங்க வெட்டிடு வெட்டு வெட்டு அப்படிப்பாங்க. பகல் முழுதும் அடங்கியிருப்பாங்க. எப்போ தெரியுமா பொம்பளைகளுடைய டேன் வரும்? இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் சோத்தை போட்டு அந்த அம்மா போயிடுச்சுன்னா பேசாமல் சாப்பிட்டு எந்திரிச்சிருவான். சாப்பாட்டை போட்டு முன்னால் உட்காந்துச்சுன்னா தொலைஞ்சான், அன்னைக்கு ஏதோ மேட்ரு நடக்க போகுதுன்னு. உடனே அந்த அவரு சொல்லுவான், எந்திரிச்சு போடி நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை குழம்பு காட்டிங்கன்னா ஊற்றணும்ல, ரசம் கேட்டிங்கன்னா ஊற்றணும், உப்பு அது நான் எடுத்துக்கிறேன்டி. அவன் உட்கார்றத பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு சோத்தை போட்டு குழம்பை ஊற்றி ஒரு வாயை எடுத்து வைக்கிறான். வாய்க்கும் கைக்கு இடையில விட்றா டைலாக்க. உடனே கட்டி நான் எண்ணத்தை கண்டேன் அப்படிங்கிறது. ஓ ஏண்டி சாப்பிட்டுக்கிறேன்டி, நீயும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க. அவன் பாரு ஒரு புது வண்டியை வாங்கி அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு மல்லியை போச்சுட்டு துப்பு நம்ம வீட்டு பக்கமே ரவுண்ட் அடிக்கிறான். எனக்கு பகரெலாம் எரியுது. நீ என்னைக்கு அப்படி ஒரு பைக் வாங்குவ? நீலாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீசை. ஒன்று மீசையில் கை வச்சோன்னா ஆம்பளை எப்பயுமே டென்ஷன் ஆயிடுவேன். 1/2 மணி நேரத்தில் உனக்கு பைக்கு நான் கொண்டு வர்றேன்னா பாருன்னு பேங்க்கில் லோனை போட்டு 15 வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலையை கொண்டு வந்து நிப்பாட்டினான். கொண்டு வந்துட்டேன் பைக்கு. கொண்டு வந்தது பெருசு இல்லை, அந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி 5 ரவுண்டு அடிக்கிற. பட்டு புடவை கட்டிட்டு மல்லியை போச்சுட்டு பின்னால் உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி ரவுண்ட் அடிக்கிறான். பின்னால் உட்காந்துருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு. இறுக்க கட்டி பிடிச்சி தோளில் அப்படி படுத்துட்டு கிடக்குதுன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் 3 மாதம் ஆகுதுன்னு அர்த்தம்.
லேசாக அப்படி சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த பேண்ட்டில் இருக்க லூப்பில் விரலை மாட்டிட்டு உட்காந்துருக்குன்னா 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். கம்பியே பிடிக்காம உட்காந்துருக்குன்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா விழுந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலாம், நீ மட்டும் விழுகணும்னு அர்த்தமான்ட்டு. அது மாதிரி பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சி ஓட்டு மாமான்ட்டு ஓட்டிக்கிட்டே போகிறான். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 80ல் போகிற வண்டி 20ஆம் தேதிக்கு பிறகு 40க்கு மேலே போகலை. ஓட்டு மாமா ஓட்டுறண்டி. ஆனால் அவனுக்கு ஆக்சிலேட்டரில் என்ன கேட்குதுன்னா 15 வெட்டி கிளச்சை மாற்றுறான். 1ஆம் தேதி கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க 10,500 இஎம்ஐ கட்டணும். ஒரு லோனுனால ஒரு பைக்கில் லோன் வாங்கினவன் என்ன பாடுபடுவான். ஆனால் இன்னைக்கு ஒரு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு கம்பன் சொன்ன மாதிரி ஒரு கடனால் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இயக்குனர் ராகேஷ். அதை ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. அந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ விறுவிறுப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இசைஞானி இளையராஜாவோட இசையமைப்பு, அவருடைய இசைங்கிறது எவ்வளவு ஒரு மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றதுங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு பாருங்க. இது மனித உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல 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 அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. உண்டான காயமின்றி உன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்பானே செந்தேனே. அங்க பாரு, 4 வயசு குழந்தை. இந்த பாட்டு இப்போ அந்த குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற அந்த படத்தில் 30 ஆண்டுகள் கழித்து இசைஞானி இளையராஜா அந்த படத்தில் ஒரு பாடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னா அந்த இசையமைப்பில் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது சாமானியன். சாமானியன்னா சாதாரண மனுஷன். சாமானிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிமா? சாமானிய மக்கள்னா ஏழைகள், சாதாரணவர். ஒரு படம் எடுத்தா டில்லி மாப்பிள்ள, கோடீஸ்வரன் அப்படிலாம் படம் எடுக்கிற நேரத்தில் இன்னைக்கு சாமானியன்னு ஒரு ஏழை மக்களை தலைப்பாக வச்சு இன்னைக்கு படம் எடுத்திருக்காங்கன்னா இது அனைத்து சாமானிய மக்களையும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு நான் கொடுக்கின்ற வாழ்த்து என்னன்னா, அவருடைய முதல் படம் கரகாட்டக்காரன், 2வது அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி. இது முதல் படம் எங்க ஒரு பாட்டுக்காரன், அதுக்கப்புறம் வெற்றி படம் கரகாட்டக்காரன். இந்த எங்க ஒரு பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், இதற்கு அடுத்து இதைவிட பெரிய வெற்றி பெறப்போவது சாமானியன். எங்க ஊர் பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், சாமானியன் 3 ஒரே எழுத்துல முடியுது. அதனால அதே போல வெற்றியும் இந்த படங்கள் வெற்றி அடையணும்னு அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, எங்களுடைய மக்கள் நாயகன் மீண்டும் திரையுலகிற்கு வந்திருக்கிறார். அவரை பலத்த கரவொலி வழி எழுப்பி வரவேற்று இன்னைக்கு இந்த கமலா தியேட்டர் எப்படி அரங்கு நிறைந்து எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறதோ அதே போல சாமானியன் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலும் இது போல அரங்கு நிறைந்த காட்சிகளாக அது மிகப்பெரிய வெற்றி அடைந்து மக்கள் நாயகனை மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை தருவதற்கு மதியழகன், ராகேஷ் போன்ற அவர்கள் அந்த டீமை நான் உண்மையிலே மனதார வாழ்த்துகிறேன். மேடையில் உட்கார்ந்திருக்கவங்க எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லவில்லை என்பதை மனதில் பொருட்படுத்தாமல், ஏன்னா 9 மணிக்கு இந்த தியேட்டரை கொடுக்கணுமா, நம்ம மக்கள் நாயகன் ராமராஜனுடைய அந்த படம் எப்படி இருக்கும்னா மதுரை கோனார் மெஸ் மாதிரி. அந்த கோனார் மெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நான் அங்கே தான் அவரை சந்தித்தேன். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் மக்களோட உட்காந்து. பக்கத்தில் போய் நான் உட்காந்தேன். நான் தான் லியோனி அப்படின்னா யார் அப்படின்னாரு. அப்புறம் பட்டிமன்றத்தில் நான் என் குரலை கேட்டோன்னா, பட்டிமன்றம் லியோனி சார் அப்படின்ட்டு அந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தார். அதை விட்டுட்டு இப்படி எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொன்னார் பாருங்க. இவ்வளோ பெரிய நடிகர் ஒரு சாதாரண வாத்தியாருக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்றாரு. இவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக இருப்பார் என்று அன்னைக்கு என் மனதில் இடம்பெற்ற அந்த மனிதர் இன்று வரை அதே உயரத்தில் தான். இன்றும் என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல, கோடான கோடி தமிழ் நெஞ்சங்களில் அவருடைய மக்கள் நாயகன் என்ற பெயரில்
அவர் மென்மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்களிடம் இதே வரவேற்போடு அவர் இருக்க வேண்டும். அவருக்கு நீடி ஆயுளையும் நல்ல உடல் நலத்தையும் இயற்கையும் இறைவனும் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அதாவது நான் இந்த 2-3 ஆண்டுகளாக நிறைய திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். அதில் இப்படி ஒரு அரங்கு நிறைந்த ஒரு விழாவை நான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். அப்புறம் 11 வருஷம் கேப்போ 15 வருஷம் கேப்போ, இந்த கேப்பை பற்றி எல்லாம் கவலை இல்லை. மக்கள் நாயகன் நடித்தால் அது கேப் இல்லாமல் சீட்டு ஃபில்லப் ஆகுன்றதுக்கு உதாரணம் இல்லை. எந்த தியேட்டராக இருந்தாலும் சரி. ராமராஜன் சார் ஒரு அற்புதமான கலைஞர். அதாவது பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கு, எம்ஜிஆர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், அவர் ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங்கு. அந்த 2 பேரையும் ஃபாலோ பண்ணது 2 பேர், கமல் சார், ரஜினி சார். அவங்க 2 பேரும், ரஜினி சார் ஸ்டைலிஸ்ட் ஆக்டரு, கமல் சார் இயல்பான ஆக்டரு. ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டர் யாருன்னா அது ராமராஜன் சார் தான். ஏன்னா அவர் தான் எப்படி தன் மனம் இதயம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அவர் முகத்தோற்றத்தோட பாவனையோட இயல்பான ஒரு நடிகர், யதார்த்தமான ஒரு நடிகர். உலகத்தில் நடிப்புக்கு நிறைய பேர் இருக்குது. ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங், மாடர்ன் ஆக்டிங், அதே மாதிரி ரியலிஸ்டிக் ஆக்டிங், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் யதார்த்தமான ஆக்டிங்னு ஒன்று இல்லை. அது இருந்தால் அது ராமராஜன் சாரால் மட்டும்தான் செய்யும். ஆனால் அவர் மனசு அதே மாதிரி தான். நான் மிக ரொம்ப எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒன்று உண்டு. ராமராஜன் அவர்களை எல்லாம் என்னால் இயக்க முடியாமல் போய்விட்டதே, அது ஒரு கேப்பு. ஆனால் எனக்கு 2வது படம், நான் என்னுடைய முதல் படம் 1988 ரிலீஸ் ஆச்சு. அது மிகப்பெரிய வெற்றியை எடுத்தது. நான் ஆர்.எம். வீரப்பன் சார் அவர்களுக்கு சிவாஜி கணேசனையும் சத்யராஜ் சாரையும் வைத்து ஒரு படம் இயக்கிட்டுருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்த்து என்னை டிஸ்ட்ரிபியூஷனில் இழுத்து விட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் நான் வாங்கின முதல் படமே என்னென்னா, எல்லாம் மிரண்டுறாதீங்க, ரஜினி சாரோட படம். அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சவுத் பாண்டிக்கு. என்ன படம்னா தர்மத்தின் தலைவன். அது நம்ம தேவர் ஃபிலிம்ஸோட படம். அது பெரிய பிரச்சனைகள் அது அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் தள்ளி எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பெரும் தொகையை நான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே கடனை வாங்கிட்டு பெருந்தொகையை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. படம் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்குது. எனக்கு ராமநாராயணன் சார் தான் அந்த படங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினோம். அவர் உதயகுமார், இது ரொம்ப லேட் ஆகுது, நான் இன்னொரு படம் தர்றேன், வெறும் 2 லட்சம் ரூபா தான், நீங்கள் 9 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, 7 லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இப்போ வாங்கிக்கோங்க, அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ஒரு படம் தரேன், அதை ரிலீஸ் பண்ணுங்கள், நல்ல படம், நல்லா ஓடுன்னு. என்ன படம் சார்னு கேட்டேன். இது ராமராஜன் சார் நடித்த படம் அப்படின்னு. ரஜினி சார் படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ராமராஜன் சார் படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதா அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன். இல்லை சார், அவங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்க, தேவர் ஃபிலிம்ஸ்காரங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கிட்ட நான் படம் வாங்கலேன்னு சொன்னால் அவங்க மனசு புண்படுவாங்களே, நான் என்ன பண்ணுறது, அதையும் இதையும் சேர்த்து வாங்கிட்டுமா சார்னு. இதுக்கே நீ இன்னும் 7 ரூபா என்னவோ பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அங்கே மிஸ் பண்ணேன். அந்த கரகாட்டக்காரன் 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சப்போ அந்த சவுத் பாண்ட். இன்னொரு உண்மையை சொல்கிறேன், ரஜினி சார் படத்தில் எனக்கு 4.5 கோடி ரூபா லாஸ் பாருங்க. அப்படின்னா ஹூ இஸ் மிஸ்டர் ராமராஜன்? அதாவது இது தப்பாக ரைட்டான்றதல்ல, சினிமா சாமானியனையும் பெரிய ஆளாக்கிடும், பெரிய ஆளையும் சாமானியன் ஆக்கிடும். இப்போ 2மே அவர் தான். இப்போ இவர் சாமானியனாக தெரியறாரு, இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எஜமான ஆகிடுவார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவருடைய மனசு ரொம்ப ஒரு பூ மாதிரி, பூவை விட மென்மையான ஒரு மனசுன்னு சொல்லலாம்.
நான் பல விஷயங்கள் பல தடவை அவர் கூட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். எந்த இடத்துலையும் அந்த அன்பு மாறாமல், அந்த பண்பு மாறாமல், அந்த சாஃப்டாக பேசுகிறது, அந்த பழக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். புரட்சி தலைவருக்கு அடுத்தது அண்ணன் சொன்னார், அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த பாட்டெல்லாம் பாடி லியோ சார் அவர் சூப்பராக பேசினார். நான் சொல்கிறேன், இவர் தான் சின்ன மக்கள் திலகம். உண்மையா நம்ம அப்படி கூப்பிடலாம், தப்பு இல்லை. யார் எளிமையான ஒரு ஏழை பங்காளனாக ஒரு சாதாரண மக்களுக்கு உதவி செய்கிற, இப்போ நம்ம இவர் சொன்னார், சவுந்தர் சொன்னார், நம்ம இவர் பிஆர் அண்ணன் சொன்னார், என்ன தயாரிப்பாளர் ஆக்குனாருன்னு. இந்த மாதிரி ஜெய்சங்கர் சார் சொல்லுவாங்க, திருமண பக்கமெல்லாம் ப்ரொடியூசர்களை உருவாக்கி விட்டுருவார். எவனோ ஒருத்தன் அவன் அட்வான்ஸ் 20,000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி என்ன, ஆனால் தான் நேசிக்கிறவர்களெல்லாம் தயாரிப்பாளர்களாக மாற்ற முயற்சித்து அதில் வெற்றி கண்டவர் திரு ராமராஜன் அவர்கள். அந்த விஷயத்தில் சரி நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம இயக்குனரை பற்றி சொல்லணும். திரைப்பட கல்லூரி மாணவர் இங்கே ராகேஷ், உன்னைத்தான்ப்பா சொல்லிருக்கேன், உனக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நான் வந்து உன்னை வாழ்த்துகிறேன். ஏன்னா அவ்வளவு ஆசை, நான் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுன்ட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பேன், நான் வந்துடுறேன், எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் ராமராஜன் சாரை கூப்பிட்டார், அண்ணா நீங்கள் விடுங்க, நாங்கள் நம்ம ஃபங்க்ஷன் அது, நம்ம வந்துடுறோம் அப்படின்னு. எல்லாரும் உங்களை பற்றி பேசினாங்க. அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே மிக அற்புதமான டைரக்டர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷம்னா எங்கள் இன்ஸ்டியூட்டு டைரக்டர்களை பற்றி புகழ்ந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பாராட்டுற அண்ணனுக்கு எப்படி வந்து அண்ணனுடைய சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு நெகிழ்வான விஷயம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி எனக்கு ராகேஷ் அவர்களால் எனக்கு இந்த மேடையில் கிடைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான விஷயம். அது மட்டும் இல்லை, ஹீரோயின் நல்ல தமிழில் பேசுனீங்க, பிரமாதமாக பேசுனீங்க. தம்பி லியோ அண்ணனோட சன்னு அவர் லியோ சிவா, நல்லா இருக்கீங்க தம்பி, நீங்கள் நிச்சயமாக பெரிய நடிகராக வரணும், வாழ்த்துறேன். ஏன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் அந்த அந்த பண்பெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, அப்பா கிட்ட இருக்கிற அத்தனை பண்பும். ஆனால் வந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிட்டார். ஆனால் அங்கங்கே போட்டு வம்பு இழுப்பார் என்ன மேடையில், அந்த பம்பரம் விட்டதை வச்சு எனக்கு வச்சு செய்வார். நான் அதையும் பார்த்து அது நான் கேட்டிருக்கேன், அது என்னென்ன அந்த பம்பரம்னா தெரியாத தலமாக விட்டேன் அப்படின்னு. அது விட்டதுனால தாங்க நம்ம இங்கே மேடையில் பேச முடியுது, இல்லைன்னா விடாமல் இருந்திருந்தால் மேடை அப்படி இது மாதிரி ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம், ஏன்னா கிவ் அண்ட் டேக். அதனால் நீங்கள் சினிமாவில் இல்லைன்னாலும் சினிமாக்காரங்களை விட அதிக சினிமாவை வந்து நீங்கள் வந்து வாழ்த்துறீங்க. சினிமாவை வந்து சினிமா பாடல்களை நீங்கள் எவ்வளவு அழகாக பாடி இந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த திரைத்துறையே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக இந்த படத்தில் நடித்தவர்கள்லாம் ரொம்ப அவங்க பேசினாங்க, நம்ம சுப்பிரமணியம் பேசினார். அனைவருக்கும் நான் இன்னும் இந்த திரைப்படத்தில் இயக்குனருக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்ட அனைத்து உதவி இணை துணை இயக்குனர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மீறி இது ஒரு அற்புதமான திரைப்படமாக எல்லாரும் பாராட்டும் விதமாக ஒரு நல்ல விழாவை எடுக்கக்கூடிய எல்லார் முகத்திலையும் சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் இதுதாங்க. நான் பல ஃபங்க்ஷனில் எல்லாருமே சந்தோஷமாக கடைசி வரையில் இருக்கீங்களே, அதே ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய அடையாளமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முக்கிய காரணமான ஒரு ஆள் இருக்கிறார், அவர் தான் மதி அழகன். அவர் பாருங்க, நிச்சயமாக இது உனக்கு வெற்றி படம் மட்டுமல்ல, இந்த படத்தை தொடர்ந்து நிறைய தப்பும் வரும், தப்பு வஸ்துதி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பொருளையும் புகழையும் ஈட்டி தரக்கூடிய ஒரு வெற்றி படமாக சாமானியன் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ராமராஜன் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு இது உயர்த்தி விட வேண்டும். ஏன்னா அதுக்கு நாங்கள் திரும்ப நிச்சயம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, வாய்ப்பு வந்தால் நானும் அவரை வைத்து ஒரு சாமானியனுக்கு அடுத்த ஒரு
சாமானிய ஒரு எஜமான் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். அது நடக்கட்டும் என்று கூறி இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மணி 9 மணி ஆக போகுது. 2 வாரத்தில் முடிக்க சொன்னாங்க. 2 வாரத்தில் முடிக்கும்னா ராமராஜன் வாழ்க அவ்வளோ முடிக்கும். இங்கே எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிசயமாக அபூர்வமாக தெரியுது. ஒரு சந்தோஷம் விஷயம் என்னென்னா, எல்லார் முகத்துலேயும் ஒரு மலர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு பாசம். இத்தனை வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வந்து படம் பண்ணுறாருங்கிறது அந்த கரகாட்டக்காரனில் இருந்த அந்த ரசிகர்களோட அதே சக்தி, அதே புத்துணர்ச்சி இப்போ இந்த மேலே பார்க்க முடியுது. ராமராஜன் சாருக்கு வந்து இப்போ சொன்னாங்க, ஏன்னா பேர்லேயே இப்போ ராமர் இருக்கனால இடையில ஒரு வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் தான். ஏன்னா சாமானியன் வந்து ஒரு பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ராமராஜன் அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு லியோன் சாருக்கு தெரியும். நான் கொஞ்சம் அவர் வசந்த மாளிகை டயத்தில் அந்த வாணிஸ்ரீ கொண்டேனா ஃபேமஸ். அப்புறம் உதயகுமார் சார் தெரியும், குஷ்பு இட்லின்னா ஃபேமஸ். இப்போ உங்களுக்கும் தெரியும், நதியா சுடிதாரு தோடு எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. நடிகளுக்கு தான் கொண்டாடுவாங்க. அப்படியே நடிகை நதியா சுடிதாரு, குஷ்பு இட்லி, வாணிஸ்ரீ கொண்டை. ஆமாம், அந்த ஹீரோக்களில் ராமராஜன் சட்டை சாயம் போகாத சட்டை, கலர் கலராக இருக்கும் ஆனால் சாயம் போகாது. இன்றைக்கி இங்கே பார்த்தா இந்த கூட்டத்திலேயே பல சட்டை ராமராஜன் சட்டை மின்னிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன, ராமராஜன் தான், ராஜராஜா மாதிரி ராமராஜன் தான். உதயகுமார் சட்டை பற்றிலாம் வரும்போதே அவர் சட்டை தேடி பிடிச்சி வாங்கி போட்டார். ஆமாம், ராமராஜ் சார் மாறுவார் தவிர நாங்களாம் மாற மாதிரி இல்லைண்ணே. ஆமாம், ராமராஜன் சாருக்கும் எனக்கும் சில ஒற்றுமைகள். என்னோட குருநாதர் ராமநாராயண சார் தான் அவருடைய குருநாதரும். என்னுடைய தாய் வீடு ஸ்ரீ தேனடா பிம்ஸ், அதுதான் அவருடைய தாய் வீடு. இன்னொரு ஒற்றுமை, எப்படி ஊர் அவருக்கு ராசியோ அவன் எனக்கும் ஊர் ராசி. நம்ம ஊர் நல்ல ஊர், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், ஊர் விட்டு ஊர் வந்து எங்கள் ஊர் ராசா, எங்கள் ஊர் நாயகன். ஊர் நல்ல ஹிட்டு தான். அதே மாதிரி நம்மளும் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, பழனி, அண்ணாமலை, திருவண்ணாமலை ரொம்ப ஒற்றுமை இருக்குது. அவருக்கும் ஊர்னா ராசி, எனக்கும் ஊர்னா ராசி. நம்ம லியோனி சாருக்கும் கொஞ்சம் ராசி. வெறும் லியோனியா கொஞ்சம் முடிப்பாங்க, யார் லியோனிப்பாங்க, திண்டுக்கல் வேணுன்னா பட்டிமன்றம் ஆளாம்போம். நல்லா அண்ணே நீங்களும் நம்மளால் தான், நீங்கள் நம்மளும் ஊர் ராசி தான் நம்மளுக்கெலாம். ஆமாம், லியோனி சாரோட பையன் லியோனி சிவா. ஆமாம், அவர் ஓரமான ஆளு லியோனி சார். எப்போவுமே பாருங்கள், அவர் அரசியல்வாதி, ஆனால் தான் வாரிசை வந்து சினிமாவில் வாரிசை உருவாக்கிட்டார். அரசியல் உருவாக்கல. கொஞ்சம் அவங்க அரசியல்வாதி, ஓரமான அரசியல்வாதி நினைக்கிறேன். சினிமாவில் பெரிய ஆள் வரணும், இங்கே பெரிய ஹீரோவாக வரணும். உங்கள் அப்பா எடுத்த பேரோட பல மணிக்கு எடுத்துருங்க. நீங்கள் நல்ல லியோனி சார் வரல, வந்திருந்தாருன்னா லியோனி சார் அடுத்த பாட வச்சுருப்பார். நல்லா பாடுறாரு. ஒரு பாட்டு அந்த டெம்போ குறையாமல் நல்லா பாடிக்கிறீங்கண்ணா, வாழ்த்துக்கள். ராமராஜன் பார்த்து சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சிறப்பு இருக்குல்ல, இந்த சிறப்பு எப்படின்னா அவர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிகள் நம்பர் 1 டைரக்டருக்கெலாம் அவர் கால்ஷீட்டுக்காக கீழே நின்னாங்க. அதில் மட்டும் தெளிவாக இருந்தார். பெரிய கம்பெனியா? நோ. பெரிய டைரக்டரா? நீ யாரை வச்சும் படம் பண்ணிடு, வெளியில் கூட கொடுத்துக்கோ. நோ. சின்ன ஆளுங்க தான் ப்ரொடியூசர். தான் கூட ஒர்க் பண்ண பல உதவி இயக்குனர் ஆக்கியிருக்காரு. எங்கெங்கே உதவி இயக்குனர் பூரா டைரக்டர் ஆக்கியிருக்காரு. சின்ன ஆளுகளை டைரக்டர் ஆக்குவார், சின்ன ஆளுகளை ப்ரொடியூசர் ஆக்குவார். தன்னுடைய மேனேஜர் எனக்கு தெரிஞ்சு
ஸ்ரீ தென்னாட ஃபிலிம்ஸில் துரை கருமாரி கந்தசாமி அவங்கள மேனேஜர் வந்தவங்க, அவங்கள ப்ரொடியூசராக, அதான் அவங்க தான் கர்நாடகரன் ப்ரொடியூசர். அவங்கள நடிச்சு பார்த்துக்க மாட்டாங்க, அப்படி ஒரு மனசு. ராமராஜன் சார் சொல்ல போனால் இப்போல்லாம் ஒரு 2 படம் ஹிட்டு கொடுத்துட்டாலே புது கம்பெனிக்கெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ புது கம்பெனியில் தமிழ் பிடிச்சிருக்க படம் கொடுக்குறதில்ல. இப்போ அப்படியே ஃபாரின் ஆளுக்கு தான் லம்பாக கொடுக்கணும் அப்படி போயிடுறாங்க. ஆனால் ராமராஜ் சார் தெளிவாக இருந்த அந்த மாதிரி ஹீரோ இங்கே தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தா தமிழ் திரையுலகம் வளம் பெறும். சுருக்கம் சொன்னால் ராமராஜன் சார் ஓடுற குதிரையில் ஏறவர் இல்லை, பல குதிரையில் ஓட வச்சவர். ஒரு சின்ன விபத்து, அந்த விபத்து தான் அந்த இடைவெளியை தவிர அவர் படம் வந்து சரியாக போல ரசிகர்லாம் மாறிட்டாங்க. ரசிகர் இருக்கல, அப்படியே இருக்கல, இன்றைக்கி கொண்டாடுறீங்களே. அந்த விபத்தில் இன்னைக்கு மீண்டும் நம்ம கூட உட்காந்து இன்றைக்கும் ஆரோக்கியம் வந்திருக்காருன்னா அதற்கு காரணம் அவர் மனசும் நீங்களும் தான். உங்கள் அன்பு, உங்களோட பாசம், உங்களோட நேசம், அதுதான் இன்றைக்கி அவரை மீட்டு கொண்டாந்து உட்கார வச்சுருக்கு. சத்யாவன் சாவித்திரி கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சத்யாவன் உயிர் போயிடுச்சு. சாவித்திரி எவனோட போராடி தான் புருஷனோட உயிரை மீட்டு கொண்டு வந்தா. அங்கே கற்பு சிறப்பாக இருந்துச்சு, மீட்டு கொண்டு வந்தா. இங்கே ராமராஜர் அந்த விபத்தில் தப்பிச்சு இன்னைக்கு அவன் கூட இருக்காருன்னா ரசிகர்களோட நேசம்தான். வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறது அது வெற்றி சொல்லிட முடியாது. ஒருத்தரோட வெற்றியை காலம் சொல்லிட்டு இருக்கணும், காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதுதான் உண்மையான வெற்றி. ஸோ நான் தொடர்ந்து வெற்றி கொடுத்தே இருக்கேன் அப்படிங்கிறது அது அதெல்லாம் வரல மறைக்கப்பட்டுக்கிறோம். ராமராஜனுடைய வெற்றி, அண்ணா ராமராஜனோட வெற்றி இன்றைக்கும் அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பேசுகிறோம், இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் பேசுவோம். தமிழ் திரையுலகில் ராமராஜனுடைய அடையாளம் கல்வெட்டு மாதிரி அது என்றைக்கும் அது மறையாது. சாமானியன், சாமானியன்கிறது சாமானியோட சிறப்பு எப்படின்னா, சாமானியனை பிறந்து சாமானியனை வாழ்ந்து சாமானியனை இறக்குறது இல்லை. சாமானியன சிறப்பு ஒரு சாமானியனை பிறந்து வீடு வீடாக பத்திரிக்கை போட்டு பின்னாடி இந்தியாவில் எல்லா பத்திரிகையும் தலைப்பு செய்தி வர அளவுக்கு ஜனாதிபதி வந்தார்ல அப்துல் கலாம், அதான் சாமானியன் சிறப்பு. ஒரு ஏழைத்தாயின் வயதில் பிறந்து வறுமையில் வாடி மக்களை நேசிச்சு அரசியலுக்கு வந்து இன்றைக்கும் முதலமைச்சர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முன்னுதரம் இருக்கார் கருமூர் காமராஜர். அதுதான் சாமானியன் சிறப்பு. ஒரு தியேட்டரில் டிக்கெட்டு கிளிக்கிற ஒரு ஆளாக இருந்து அப்படி சாமானியனாக இருந்து பின்னாடி உதவியாளராகி இயக்குனராகி நடிகராகி தான் நடித்த படம் 1 வருஷம் ஓடிச்சுல, அதான் சாமானியன் சிறப்பு. அந்த சாமானிய சிறப்பு தான் ராமராஜன் சிறப்பு. இந்த சாமானியனும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து மீண்டும் ராமராஜன் விசுவரம் எடுப்பார். இது 45வது படம், விரைவில் 50வது படத்தை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிங்க தமிழர்களால் சங்க தொட்டிலே தங்கத்தமிழ் வளர்த்த சிங்கார மாமதுரையின் மாலை வணக்கம். பல மேடைகளில் பேசியிருந்தாலும் திரைத்துறையில் எனக்கு கிடைத்த முதல் மேடை இந்த மேடை. இதற்கு காரணம் மண்ணின் மைந்தன், மக்கள் நாயகன், அன்பு அண்ணன் ராமராஜன். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போயிருப்பீங்க, கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வருவீங்க. அந்த ஹைவேல மதுரையை கடக்கும் பொழுது கண்டிப்பாக டெம்பிள் சிட்டின்னு ஹோட்டல் பார்த்துருப்பீங்க. அந்த ஹோட்டல் உரிமையாளர் தான் நான். இப்போ ஆக்சிடெண்ட் ஆன உடனே அண்ணன் எந்த நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிறது இல்லை. நீங்கள் யாருமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் ஒரு பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம் எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. 10 ஆண்டுகளாகவும் அண்ணன் மதுரைக்கு வரும் பொழுது மேலூரில் அவருடைய ஊர்லேயே ஒரு டெம்பிள் சிட்டி இருக்குது, அங்கே தான் தங்குவாங்க. அங்கே தங்கி இருக்கும்போது தான் வரும்போதெல்லாம் பேசுவோம் அண்ணா கூட.
இந்த முறை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது தங்கியிருக்கும் பொழுது நான் மீண்டும் படத்தில் நடிக்கிறேன், நாளைக்கு இந்த இடத்துல வச்சு ஷூட்டிங்கு, நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னாங்க. சரி, நானும் ஷூட்டிங்கு போயிடுறேன். அப்போ திடீர்னு டைரக்டர் ராகேஷ் அவர்கள் என்னை அழைச்சாங்க. ஒரு மஞ்சள் பையில் கட்டை கொடுத்து பாஸ்கர் சார் கையில் கொடுத்து ஒரு டைலாக் பேச சொன்னாங்க. என்ன அப்போ நான் யோசித்தேன், என்னுடைய 30 ஆண்டு கால கனவு படத்தில் நடிக்கணுங்கிறது. அதை நிறைவேற்றியவர் அண்ணன் ராமராஜனும் இயக்குனர் ராகேஷ் அவர்களும். எப்படி சொல்கிறேன்னா, நான் அந்த மஞ்சப்பையை கொடுத்துட்டு ஒரே டேக், ஒரு தொழிலதிபர் நடிக்க வைக்கிறாங்க. முதல் சீனு கேமரா முன்னால் நிற்கிறேன், சிங்கிள் டேக்கில் எடுத்தாங்க இயக்குனர் ராகேஷ் அவர்கள். குமார்ண்ணே சிங்கிள் டேக்கு நல்லா நடிச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே திரும்பி பார்த்தேன், கிளிசரின் போகாமல் அழுதுகிட்டு இருக்காங்க பாஸ்கரன்னு. நான் சொன்னேன், ஏங்க நான் நல்லா நடிச்சிட்டேன்றீங்க, அங்கே பாருங்கள் கிளிசரினே போடாமல் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவர் எங்கள் லெஜண்டுங்க, நடிப்பு லெஜண்ட், பிறவி கலைஞன்னு சொன்னார். அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்தவங்க பூராமே வாழ்த்துறாங்க, படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வாழ்த்துற தகுதி எனக்கு இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு தகுதி எனக்கு இருக்குது. இந்த உலகை ஆளும் அன்னை மீனாட்சியின் செல்ல பிள்ளைகளில் நானும் ஒருவன். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் அவர்கள் சொன்னது போல மாபெரும் வெற்றி படமாக அமையும். தமிழகம் முழுவதும் அது குறிப்பிட்ட சென்று சொல்லுவாங்க, மதுரை சென்று, சென்னை சென்று அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி அந்த ரெக்கார்ட் பிரேக்கை அடிக்க போவது சாமானியன். அந்த ஒரு பெரும் பேரை, அப்பேற்பட்ட சாமானியனில் முதலாக என்னை அறிமுகப்படுத்திய அண்ணன் ராகேஷ் அவர்களுக்கும், நம்முடைய மதி நம்ம நண்பர் அண்ணன் பார்க்கும் பொழுது நானும் அதே மாதிரி தான் அவங்க சொன்ன மாதிரி தான் நினச்சேன். மதிய அழகன்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி வாட்டர் சட்டம் நம்ம கருப்பாக இருப்பான்னு. ஆனால் அண்ணன் அப்படியே ஒரு ஹிந்தி ஹீரோ மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாங்க. உண்மையிலே இந்த பெருமை அவர்களுக்கு தான் உண்டு என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த சீக்கிரம் முடிக்க சொல்லிட்டாங்க, சொல்லிடுறேன். இந்த மாபெரும் சாதனை படத்தின் வெற்றி விழா கண்டிப்பாக மதுரையில் தான் நடைபெற வேண்டும். அதன் முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாமானியன் அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகின்றிருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, அனைத்து திரையுலக பிரபலங்கள், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர், பெருமதிப்பிற்கும் அன்பிற்குரிய லியோனி சார், ஆகச்சிறந்த கலைஞர் எம்எஸ் பாஸ்கர் சார், லியோ சிவா, கஜராஜ் சார் வந்திருக்காங்க. நேரம் போயிட்டுருக்கனால கஜராஜ் சாரும் அருள்மணி சார் இன்னும் பேசலை, சாரி சார். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு 23 வருஷம் ரொம்ப ஒரு பிராப்தமான ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகனும் இசைஞானியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம், அதை இயக்குகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் மதி சாருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா அண்டு சதீஷ், எங்கள் சதீஷ் ஆளை காணும் பின்னாடி இருக்கல்வா, ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப மனசார ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கார்டு நம்ம போட்டு தான், சென்சாரில் அந்த ரூல் இப்போ தான் வந்தது, அந்த அட்வைசரி கார்டு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி 1985க்கு மேலே இன்றைக்கி 2024 வரைக்கும் ஒருத்தவர் மதுவும் குடிக்காமல் புகைப்பழக்கமும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இப்படி தான் நான் நடிப்பேன்னு சொல்லி அந்த கொள்கையோடு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அட்வைசரி கார்டை அவர் தன்னோட மனசில் ஏற்றி வச்சுருக்காருங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். கோடானு கோடி உங்கள் ரசிகர்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவர் அந்த விபத்துலேருந்து மறுபிறவி எடுத்து இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார். அதனால் இந்த பாருங்கள், எல்லாரும் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் பிரச்சனை கஷ்டப்பட்டோம்லாம் சத்தியமாக சொல்லலை. இது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இன்றைக்கும் வரைக்கும் ப்ரொடியூசர் மதி சார் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த படத்தை விட்டுறாதீங்க. கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் சேர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கடமை.
எங்கள் மனசில் இருக்க பாரத்தை உங்கள் இதயத்தில் ஏற்றி வைக்கிறோம். தயவு செஞ்சு இறக்கி வச்சிடாதீங்க. இதை வெற்றி அடைய வைக்கணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட இதுவும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு இதை நானும் என்ன சொல்கிறது, ஒரு ப்ராமிஸாக எடுத்து தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி நான் எல்லாம் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓட வைங்கண்ணே சிறப்பாக இருக்கணும். மக்கள் நான் இங்கே பாருங்க, நீங்கள் அவர் நடிக்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டார் சார். படம் ஆரம்பிக்கும் போது இருந்த எனர்ஜியை விட இப்போ 100 டைம்ஸ் கூட இருக்கார். ஸோ என்னென்னா அந்த கேமரா ஓட அவர் ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே வந்து நேற்று நைட்டு பிரிண்ட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு 2 ஷாட் வந்து டிஐயில் கலர் அப்டேட் ஆகலை. அதை கொஞ்சம் கரெக்ஷனாக அருள்கிட்ட போயிட்டு இருந்தது. அங்கே கூட்டி தள்ளிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இங்கே தான் இருக்காங்க, அவங்களாம் ஒரு உண்மையான சாமானியர்கள். ஒவ்வொன்றும் அழுகுறாங்க அந்த அம்மா அவர் பார்த்துட்டு. அப்போது ஏம்மா அப்படின்னா, இல்லைம்மா நல்ல மனுஷன், நல்ல படம் எடுத்திருக்கப்பா, அவரை வச்சு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாங்க. அப்போது எங்கே இருக்கார் பாருங்க. நீங்கள் நேற்று இரவு நடந்தது விஷ்ணு கமலா தேட்டர் ஓனர் சன்னு விஷ்ணு கமலுக்கு கூட இது தெரியும், கேளுங்க. ஸோ வந்து அப்படி அவரை ஹார்ட்லி அவர் உண்மையான சாமானிய மக்களோட வந்து பிரதிநிதிங்க அவர். அதனால தான் வந்து ஒரு சாமானியன் வந்து இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு ரீசன் அதுதான். ஸோ அதான் மக்கள் நாயகன் தான். அவர் போட்டிருக்க சட்டை வேணால் கலராக இருக்கலாம், சிவப்பு மஞ்சள்னு. ஆனால் என்றைக்கும் அவருடைய மனசு வெள்ளை தான். அதில் எந்த இதுவுமே கிடையாது. விசுவாசம் நன்றி அப்படின்னா அது ராமராஜன் சார் தான். சொன்ன வாக்கை காப்பாற்றணும். பாவம் பாவர் அப்படின்பாரு. சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இன்னர் ஹார்ட்டில் இருக்கிற ஒரு மனிதர் அவர். ஸோ இந்த படம் சாமானியன் உங்களுக்கான படம். இதில் அவர் கூட சேர்ந்து பக்கப்பலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த நடிகர்களான ராதா ரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், மயம் கோபி அண்ணன் வரைய நாங்கள் காணோம். மயம் கோபி அண்ணன், போஸ் வெங்கட் சார், கஜராஜ் சார், மதிப்பிற்குரிய KS ரவிக்குமார் சார், சரவணன் சுப்பையா, குட்டிப்புள்ளி சரவணன் சக்தி, முல்லை, கோதண்டம், இங்கே 4-5 ஆர்டிஸ்ட்டை மேலே ஏற்ற முடியல. நம்ம குணானெல்லாம் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. கோபி, GPR, மாஸ் ரவி, சிவா, ஜெகன். ஸோ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட், அருள்மணி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் குரு இருக்குது. சுமிருதி வெங்கட் பண்ணியிருக்காங்க, அபர்ணிதா, இவங்களாம் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய நட்புக்காக இந்த படத்தில் ராமராஜன் சார் படம் அப்படிங்கிறதுனால கெஸ்ட் ரோல் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நக்ஷா சரண், லியோ, சிவாவெல்லாம் நீங்கள் நான் சொல்லணும்னா ஒரு படம் முடிஞ்சால் டக்குன்னு கிளம்பிடுவாங்க. சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, தப்பாக நினச்சிக்க வேணாம், பேர் சொல்லலை. ஷூட்டிங்கே ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்கனால. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல் சேர்த்து எடுத்துக்கலான்ட்டு. ஆனால் சிவா வந்து அண்ணா முடிஞ்சானா அப்படின்னா, இல்லைடா இன்னும் 4 விட பேக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் ஆண்டா அடுத்த ஷெட்யூல். ஆனால் ஏன் நான் இந்த 2 நாள் இதில் முடிச்சுட்டா எனக்கு இந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும்ல, இருங்க நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன்னு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மதி சார், பாலா, சதீஷ் கூட தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு அவனும் அலைஞ்சிட்டு இருக்கான். சிவா ஒரு நிமிஷம் இந்திரி, அவனுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க. அதே மாதிரி டெம்பிள் சிட்டி குமாரன் பார்த்தீங்கன்னா மதுரைப்புள்ள சித்திரை திருவிழா வருது, சுற்றி ஃப்ளக்ஸ் வைக்க போகிறேன். என்னோட ஒரு டெம்பிள் சிட்டிக்கு 2 ஃப்ளக்ஸ், 22 ஹோட்டலில் 44 ஃப்ளக்ஸ் வச்சு நான் இதை தெரியப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே மக்கள் நாயன் மேலே வச்சிருக்க அந்த அன்பு தான். அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ சீரும் சிறப்புமா. அடுத்து நக்ஷா, புது பொண்ணு தான். ஆனால் புது பொண்ணு நக்ஷா நீ என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை, பட் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா புது பொண்ணு தான், ஆனால் அப்படி ஒரு டெடிகேஷன். நான் திட்டிடுவேன் டக்குன்னு. எனக்கு ஒன்னொரு வந்து ஒரு 2-3 டேக் போனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து புலி துரத்தி ஓடிட்டு இருக்க மாதிரி இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு, ஏன்னா ஆர்டிஸ்ட் காம்போ அவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறனால அது டைட்டாக போயிட்டு இருக்கிறனால ஒன்மோர் சில நேரங்களில் போகும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். அப்போ அருளண்ணன் தான் அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். அதனால் எடுத்தோன்னா அருளண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டு தான் என்னை பற்றி கேட்பான். எதுக்குன்னா டென்ஷன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லுவேன், என்ன மேடம் நீங்கள் சைக்கிள் கூட ஓட்ட கற்றுக் கொடுக்கல, இங்கே வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் திரும்ப பக்கா பர்ஃபார்மராக சூப்பராக இப்போ மோல்டாகி வந்திருக்காங்க. நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நடிச்சிட்டு இருக்காங்க மெயின் லீடாக. நக்ஷா மென்மேலும் நீ இன்னும் சீரும் சிறப்புமாக வரணும். கஜராஜ் சார் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக வந்து, சார் இந்த கேரக்டர் இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இதை நான் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னுவாங்க. ஸோ வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட அப்பான்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே அவர் தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டதில்லை. படம் என்ன போகுது, டப்பிங் எப்போ முடியுது, இது என்ன ஏதுன்னு சொல்லி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ பாசமாகவும் படத்தை பற்றி விசாரிச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்துடும் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அருள்மணி எங்களுக்காக ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணுறவர். அந்த கெஸ்ட் ரோலை வந்து நீங்கள் மக்கள் நாயகன் மனசை பார்த்துக்குங்க. அந்த கெஸ்ட் ரோலை மதி சார் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு ப்ரொடியூசருங்கிறது செத்து போகக்கூடாதுங்க, நல்லா வாழணும், அதுக்கு வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்க, மதி சார் பண்ணக்கூடாது அப்படின்னாரு மக்கள் நாயகன். ஏன்னா அவர் மனசு த்ரோட்டாக கொடுங்க, ஒரு படம் நல்லா ஃபுல்லாக கொடுங்க, அவர் நல்லா இருக்கிற மாதிரி கொடுங்க, இறந்து போகிற மாதிரி அவரே கோட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் மனசுங்க. அது மதி சாருக்கு புரிஞ்சிச்சு. பாருங்கள் சார் ஒரு ப்ரொடியூசரை எப்படி நேசிக்கிறார் பாருங்க அப்படின்னோடனே அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டரில் அருள்மணி சார் பண்ணாங்க. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
அப்புறம் ஷூட்டிங் மதுரையில் நடந்துகிட்டு இருக்கும்போது லியோனி சார் வந்தாங்க, வந்து ஷூட்டிங்கை பார்த்துட்டு புள்ள என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு. திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரே பரபரப்பு. இந்த பக்கம் கன் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன், பின்னாடி ஓடுறானுங்க எல்லாம். என்னன்னு பார்த்தா லியோனி சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ண கூப்பிட்டு வந்தாங்க. நல்ல தம்பி எப்படிப்பா நடிக்கிறான் பையன் அப்படின்னாங்க. சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா. அவன் நடிக்காமல் பண்ணிகிட்டு இருக்கான் சார், அதனால நல்லா இருக்குது, நீங்கள் போய் அவன்கிட்ட நடிப்பை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா சிவாவை நான் பார்த்த ஃபஸ்ட்டு டே ஒன்னே சொல்லிட்டேன், சிவா நீ சிம்பிளாக பண்ணியிருக்கடா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணி, இதுதான் மூடு, இந்த மூடுலேயே போனால் தான். ஏன்னா அவன் கேரக்டர் ஸ்டேஷனோட கிளைமாக்ஸ் அந்த மாதிரி, அதனால் எங்கேயுமே நீ எகிரக்கூடாது, அந்த மீட்டர் லெவல்லே இருக்கணும்னு சொன்னேன். அதை கரெக்டாக சஸ்டெயின் பண்ணியிருக்கான். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணியம் சார், ஷியாம், சாரி ஷியாம் மறந்துட்டேன், சிந்து மேடம், வினோதினி மேடம் சொல்லுவாங்க, சார் இவ்வளோ தூரம் ஷாக் கொடுக்குவா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குவா, எதுக்கு மேடம் அப்படின்னா, இல்லை சார் இது வந்து இல்லைங்க, உங்கள் புருஷனை கன் பாயிண்ட் வச்சிருக்கும் போது இவ்வளோ கொடுங்க, உங்கள் மகளுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னோடனே அந்த கண்ணீர் இருக்குல்ல, அழுவ போகிறாங்கன்னு பார்த்தா கிளிஸ்டரினோட லெவல் மாறும். சரி சார் இது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி இது ஆகச்சிறந்த கலைஞர் எம்எஸ் பாஸ்கர் சாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். பார்த்தா தம்பி இப்போ நான் இந்த தொட்டி இருக்குல்லடா, ஆமாம் இந்த தொட்டிக்குள்ளே நான் தொட்டிக்கு மேலே சிவாவும் நக்ஷா உட்காந்துருக்க ஷாட்டு பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ணாலே பிடிக்கல. அது என்னன்னா ஒரு மாதிரி கிளிஷேவாக இருக்குது அந்த ஷாட்டு. டக்குன்னு ஏன் உனக்கு பிடிக்கல, என்ன பிரச்சனை? இல்லை சார் வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. அது ஒரு 20 அடி தண்ணி உள்ள தொட்டி, அதுக்குள்ளே நான் முங்கிக்கிறேன். சரி இவங்க மேலே பேசும்போது நான் வெளியில் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. சார் மூச்சுக்குச்சு அதெல்லாம் நீ பார்த்துக்க, நான் உள்ளே கவுண்டிங் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளே என்ன வயசு முங்கியே இருக்காருங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு. அவர் ஒரு கிளாப் பண்ணுங்க, எனக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. திடீர்னு வெளியில் வந்து இப்படி பார்த்துட்டு இது பண்ணார். அவன் சிவா பயந்துட்டான், நக்ஷாவும் சிவாவும். என்னன்னு கேட்டால் என்ன ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி ராதா ரவி சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. கேஎஸ் ரவிக்குமார் சாரை பற்றி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நாளைக்கு புயலும் மழையும் வருது, சீக்கிரம் முடிச்சிடறேன் மேடம், சாரி, புயலும் மழையும் வருது, என்னடா பண்ண போகிறேன் அப்படின்பாரு. இல்லை சார் அது வந்துச்சுன்னா டென்ட்டு கொட்டாயிலே க்ரௌடு 500 பேருக்கு மேலே வச்சுருக்க, மழைகளை வந்தால் வேஸ்ட் ஆகிட போகிறா ப்ரொடக்ஷன். இல்லை சார் நான் பார்த்து எடுத்துருவேன், மழையெல்லாம் வராது. சரிடா அப்படின்ட்டு, அதாவது சீக்கிரம் பாரு. என்ன பாருங்கள், அவர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில், ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின் டைரக்டர். அவருக்குள்ள தானாடா விட்டாலும் தன் தசையாடுங்கிற மாதிரி ப்ரொடக்ஷனை பற்றியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருங்க. அதுதான் கேஎஸ் ரவிக்குமார் சார். சீக்கிரம் முடின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய, நான் ஆல்ரெடி வேகமாக தான் போயிட்டு இருப்பேன். அதில் கேஎஸ் ரவிக்குமார் சார் வச்செல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டோம். அதுதான் அந்த படத்தோட இது. அவர் மக்கள் நாயகனை நேசிக்கிற அந்த விதம், இது எல்லாத்தையுமே தான் நான் அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி ராதாரவி சார், கோயம்பேடில் மழை இப்போ ஷூட்டு போயிட்டுருக்கு, சோன்னு மழை, எல்லாம் ஆம்னி பஸ்ஸுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. கடவுளே எப்படியாவது நிற்கணும் அப்படின்னு நான் பாட்டுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன். பின்னாடி தோளில் கையை வச்சுட்டு ஏண்டா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, சாரி அவர் எப்படி பேசுவார்னு தெரியும், அப்போ மழை உடலைன்னா கடவுள் இல்லையாடா அப்படின்னாரு. இல்லை சார் நான் என்னடா இவங்க வானிலை அறிக்கை பார்க்குறதில்ல, கோயம்பேட்டில் மழைன்னு கூகுளில் போட்டிருக்கான், எதுவுமே தெரியாமல் வந்து ஷூட்டிங்கை நடத்துறது, கேட்டால் கடவுளை கும்பிட்றது அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. 20 நிமிஷத்தில் மழை நிற்கும், நீங்கள் கம்முன்னு விடுங்க சார், நான் உங்களை ஷார்ட்டு கூப்பிட்றேன்னு. கரெக்டாக 20 நிமிஷத்தில் மழை நின்றுச்சு. சார் ஷார்ட் ரெடி, இந்த கிளைமேட்லேயே நம்ம போயிடலாம், பாசிங் ஷாட்டு தான் காரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு. போகும்போது திட்டிகிட்டே போகிறாரு, என்னடா இவங்க மந்திரவாதி மாதிரி மழை நிற்குங்கிறாங்க, இந்த மழையும் நிற்கிது, என்னடா வானிலை அறிக்கை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற ஒன்று கூட நடக்க மாட்டேங்கிறான்னு யாரையாவது திட்டணும். திட்டிட்டு போயிட்டு இருக்கும். சொன்னா ஆகச்சிறந்த நடிகர் அவர், பெர்ஃபார்மரு சிங்கிள் டேக் தான் அதெல்லாம். பட் ராதாரவி சார் இருக்கும்போது அந்த செட்டு ஒரு சைலன்ஸ் இருக்கும், சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே நான் பார்ப்பேன் இந்த இடத்து க்ரௌடுக்கெல்லாம் ராதாரவி சார் டேட்டை போட்டு டக்குன்னு அந்த செட்டை சைலன்ஸ் பண்ணுறதுனா அவர் டேட்டை வாங்கி இந்த இடத்துக்கு அவர் தேவைப்படுறாருங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணோம். இப்படி இந்த படத்தில் எல்லாருமே அவங்கவுங்க பங்கை கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப ஹார்ட்லி நினச்சிக்கிறேன். அடுத்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் குரு, கேமராமேன் அருள், எடிட்டர் கோபி, 2 பேரும் என்னோட 2 கண்கள். அதே மாதிரி உமாபதி, இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவில் இருக்க உமாபதி, ப்ளீஸ் இன்றைக்கு வரைக்கும் அவர் தூங்கலைங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. டிசைனர் சதீஷ் வாங்க, செம்ம சப்போர்ட்டாக போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல டிசைனர் சதீஷ். அதே மாதிரி ஸோ ஆர்ட் டைரக்டர் எஸ்கே, காஸ்டியூமர் சுகுமார், ஸோ லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த மண்ணேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தண்டபாணி, ராஜபாண்டி, ஸோ இவங்க 2 பேரும் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது கோ டைரக்டர்ஸ், அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்காக இது பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து இந்த படத்தோட ரைட்டர் கார்த்திக். ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்துடலைங்க. 4 பக்கத்தில் இருந்தும் ப்ரொடியூசருக்கும் எனக்கும் அவ்வளோ ப்ரெஷர். ஃபஸ்ட்டு போகணும் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வருது, என்னன்னு பாருங்கள் சார் இந்த கதை என்னதாமேன்னு ஒருத்தவங்க வந்து சம்மந்தப்பட்ட யாரோ வேறு யாரோ கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு ட்ரைலருக்கும் டீசருக்கும் போயிட்டு சென்சார் அப்ளை பண்ணால் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லை. என்னென்னா டைட்டில் என்னதுன்னு ஒருத்தன் ஆல்ரெடி கோர்ட்லேருந்து லெட்டர் வாங்கி அங்கே கொடுத்து வச்சுருக்கான். தூங்கவே இல்லைங்க யாருமே. அதெல்லாம் உடச்சி எங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இந்த டைட்டில் சாமானியன் எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டு 48 மணி நேரத்தில் சென்சார் வாங்கி இன்றைக்கி உங்கள் முன்னாடி படத்தை கொண்டு வந்திருக்கு.
அதே மாதிரி மக்கள் நாயகன் சாதாரணமாக எந்த கதையும் ஒத்துக்குவார் அவர். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அதுக்கிட்ட அவர் கூட 6 மாதம் உட்காந்து ஸ்க்ரீன் பிளேவை ஒரு டீம் வச்சு மதி சார், நந்தா பெரியசாமி சார், அந்த இடத்துல நினச்சி பார்க்குறேன், எங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டோட்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதையோட ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி பார்த்து எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு கதைங்க. இதை யாரும் இம்ப்ரெஸ்லாம் ஆக முடியாது, இது தனியாக சுடலாம் முடியாது. எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த லைன் இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக கன்வே பண்ணி உங்கள் எமோஷனல் டச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இசைஞானி ஐயா பக்கபலமாக பெரிய லெவலில் அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு நான் வரேன். அப்படிப்பட்ட இந்த கதையை படம் முடிஞ்சு இவ்வளோ கோடியை போட்டு சார் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ போயிட்டு வந்து கதை எனக்கு சொந்தங்கும் போது மனசு வலிக்குது. பட் எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், பேரரசு சார், உதயகுமார் சார், இதுக்கு முன்னாடி செல்வமணி சார் அதை டீல் பண்ணாங்க. அவர் கைவிடலை. இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கமே எங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. மனசார உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அவர் மக்கள் நாயகன் வந்து சம்மந்தப்பட்டவங்கிட்ட ஃபோன் பண்ணி, ஏன்ப்பா 15 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறேன், அப்படியெல்லாம் திருட்டு கதையில் நான் நடிச்சிருவேனாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இது வி கார்த்தி அவனோட வாழ்க்கையில் நடந்த அந்த கதையை எடுத்து இந்த படத்தில் பண்ணி கொடுத்துருக்கான் என்னோட அசிஸ்டண்ட்டு. அதை நான் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி அவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த படத்தை கொடுக்கும் பொழுது ஒரு படம் முடியும் போது எந்த விதத்தில் வந்து இதை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி தூங்காமல் கோர்ட்டுக்கு போனால் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் ப்ரொடியூசர். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஃபைட்டுங்க. இந்த தேட்டர்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. விஷ்ணு கமல் தான் கமலா தேட்டர் கொடுத்தாப்புல. அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் விஷ்ணு. மனசார் எங்கேயுமே தேட்டர் கிடைக்கல, ஃப்ரைடே கிடையாது சார்ன்ட்டாங்க. எல்லா படங்கள்லாம் பெரிய படங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்படி ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல். இதுக்கெல்லாம் நடுவில் அத்தனை ஷார்ட் அவுட் பண்ணி தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்காங்க. வருவார் மக்கள் நாயகன் வருவாங்க ஒரு செகண்ட். இப்படி போயிட்டு இருக்கிற இந்த பெருமை வாய்ந்த சாமானியல்ல மேலும் பெருமை சேர்த்தது யாருன்னா இசைஞானி இளையராஜா ஐயா தான். இன்னைக்கு மக்கள் நாயகனை கடகோடி மக்கள் வரைக்கும் கொண்டே போய் சேர்த்தது யாருன்னா இசைஞானி இளையராஜா ஐயாவோட பாடல்கள் தான் அவரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டே சேர்த்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவு. சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடறேன். 2005 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அம்முன்னு ஒரு குறும்படம் பண்ணேன். அந்த குறும்படத்தோட சீடி எடுத்துக்கு நேராக ஐயாவை பார்க்க வந்தேன். எப்படியாவது அவர் வந்து இந்த குறும்படத்துக்கு மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி உள்ள விடலை. அப்படியெல்லாம் பண்ண முடியாது போங்க அப்படின்ட்டு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி எங்கள் சீனியர் ஒருத்தர் கமலம்னு ஒரு படம் எங்கள் அண்ணனுக்கு போட்டிருக்காரு, அதே மாதிரி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா விடலை. இதை பவதாரணி மேடம் அன்னைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனோன்னே அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நீங்கள் டெய்லி வந்து நிற்கிறீங்க அப்படின்னாங்க. மேடம் அப்போ நீங்களாவது இந்த மியூசிக் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னு. அந்த சீடியை வாங்கிட்டு சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன், பிடிச்சிருந்தா பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒரு 2 நாள் கழித்து ஃபோன் வந்துச்சு. மேடம் படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு போய் கேட்டேன். எனக்கு ஓகே தாங்க, பட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மாவும் இப்படி தான் சின்ன பிள்ளையில் நானும் செருப்பு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த கதை ஒரு குழந்தை செப்பலை வச்சு ஒரு பிளே இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாவண்டி அந்த பையன் போட்டுக்கொடு அப்படின்னாரு. அப்படி பவதாரணி மேடம் எனக்கு இசையமைச்சு கொடுத்தாங்க. அந்த படம் தான் எனக்கு தமிழ்நாடு திரைப்படக்குள்ள கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துச்சு. அந்த படம் பேர் அம்மு. அந்த அம்மு படம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவையும் ராஜா சாரோட ஒர்க் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்க பார்க்கணும், சுச்சுவேஷன் அமையல, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அப்படி வேறு விஷயங்களில் போயிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலாக இந்த சாமானியன் மீட்டிங் வந்தது. அங்கேயும் பவதாரணி மேடம் என்னை வந்து பார்த்தாங்க. என்னங்க எப்படியோ ஒரு தெரியா பிடிச்சி அப்பாட்ட வந்துட்டீங்க போல் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ இந்த படம் ஒர்க்கில். ஆமாம் மேடம், நீங்கள் ஆரம்பித்து விட்டது தான் மேடம் அப்படின்னேன். சரி என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு போவாங்க. பட்டு என்னை இந்த காம்பவுண்டுக்குள்ளே விட்டதே பவதாரணி மேடம். அவங்க இன்னைக்கு இல்லை. இதை நான் கம்போசிங்கில் இசைஞானி ஐயா கிட்ட சொன்னேன். உங்களை பார்க்க வந்தேன், ஐயா மியூசிக் பண்ணலை, மேடம் தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு. ஒரு சின்ன ஸ்மைலோடு அவர் கம்போசிங் உட்காந்துட்டார். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதின வரி ஒளி வீசும் எதிர்காலம் வாழ்வின் வைபோகம் இன்று தொடங்குதுன்னு எங்கள் யூனிட்டுக்கே சேர்த்து எழுதின மாதிரி தான் எழுதினார். எழுதிட்டு கம்போஸ் பண்ண பாட்டு தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி இசைஞானி ஐயாவோட வேலை பார்க்க இருந்தோம். படத்தை பார்த்துட்டு ஒன்று சொன்னாருங்க. எதுக்கு திட்டினார் தெரியுமா? படம்லாம் நல்லா இருக்குப்பா, சூப்பர், நானும் ராமராஜனும் சேர்ந்தா பாட்டு தானேயா இருக்கும், படத்தில் எங்கேயா பாட்டுன்னு கேட்டார். ஏன்னா சாங் இல்லை படத்தில். அப்போது ஒரே ஒரு மாண்டேஜ் மட்டும்தான். அது ராஜா சாரோட வேற ஒரு பாட்டை போட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லை சார் அதுக்கு சுச்சுவேஷன் இல்லைன்னு. சுச்சுவேஷன் இல்லையா, உன் படத்தில் 2 பாட்டு இருக்குது, நல்லா பாரியா அப்படின்னாரு. சத்தியமாக தெரிலங்க எங்கே இருந்துச்சுன்னு. அப்புறம் சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு சாங் வை, அதை அவரே எழுதி இசையமைத்து பாடி ராமராஜன் சாருக்கு லிப்பில் எடுக்கணும்னு என்கிட்ட கண்டிஷனாக சொன்னாங்க. அதை எடுத்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல வச்சோம். அதுதான் இன்றைக்கி கிளைமாக்ஸுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பக்கப்பலமாக இருக்குது இசைஞானி ஐயா. அதுக்கு நான் மனசார இசைஞானி ஐயாவை நினச்சி பார்க்குறேன். அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. இதுக்கே அந்த ரவுண்ட் ட்ராலி போட்டிருக்கேன். ஏன்னா கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் அவருக்கு அவ்வளோ சூப்பராக எல்லாமே தெரியும். இல்லை சார் இது அந்த இடத்துல கன்ஃபியூஸாக இருக்காங்க எல்லாம், அதனால தான் அப்படின்னு. நானும் அப்போ ரவுண்ட் ட்ராலி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லி இசையிலே ரவுண்ட் ட்ராலி போட்டாங்க. அப்படிப்பட்ட இசைஞானி ஐயாவோட சேர்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிராப்தம். ஸோ இந்த சாமானியனை உங்கள் தோளில் தூக்கி வச்சு எல்லாம் கொண்டு போங்க. அப்புறம் அவரோட ரசிகர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன்.
ட்ரைலர் வந்துருச்சு, அதை டவுன்லோட் பண்ணியே அதோட வியூஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது லிங்காக உங்களோட மன்றங்களுக்கு அனுப்புங்க. டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எனக்கே பிச்சை. அதுவே 10 லட்சம் பேர் வெறும் டவுன்லோட் வீடியோவாகவே பார்த்துட்றாங்க. தயவு செஞ்சு யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் கை தூக்குங்களேன். சொல்ல முடியலண்ணே, தனித்தனியாக லிங்காகவே அனுப்புங்கண்ணே எல்லாரும் இங்கேருந்து போகும்போது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, மக்கள் நாயகன் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நீங்கள் பார்த்து அரவணைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் மேலும் மேலும் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லி நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.